உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் உண்டோ பெரியாழ்வார் பொப்பொருவர் தந்தமிழூர் செய்தருளம் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பெய்தல் நெஞ்சே நீ உணர்ந்து பார். பல்வடக் கொன்றுமெல்லா நுகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இந்த பாசுரமானது திருப்பல்லாண்டிலே 3 அதிகாரியுடைய ஒரு அதிகாரியின் பாசுரம், ஐஸ்வர்யாத்துடைய பாசுரம். ஐஸ்வர்யாத்துடைய பாசுரம் திருப்பல்லாண்டிலே 5வது பாசுரம் என்ன, 8வது பாசுரம் என்ன, மேற்கொண்டு 11வது பாசுரம். இந்த ஐஸ்வர்யார்த்தி பாசுரத்திலே கடைசி பாசுரம். அது மட்டுமல்ல, திருப்பல்லாண்டிலே அந்த திருப்பல்லாண்டு சொல்வதனால் என்ன பரிசு, என்ன புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய பாசுரங்களிலே இது கடைசி பாசுரம். அப்ப அடுத்த பாசுரம் புருஷார்த்தம் சொல்லக்கூடிய பாசுரம். பல்லாண்டு என்ற பவித்திரனை பரமேற்றின்று. இந்த ஐஸ்வர்யார்த்தி நானும் உனக்கு பட அடியேன்னு தெரிவிக்கிறார். அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு படவடியேன். ரொம்ப நாட்களாக நான் உனக்கு அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த ஐஸ்வர்யார்த்தி. ஆனா அப்படி இல்லை, இன்னைக்குதான் மாறி இருக்கார். மாறி இருக்கிற இவர் போய் அந்த வார்த்தை சொல்லலாமான்னா அதுக்குண்டான அர்த்தத்தை கூட நம்ம பார்க்கல. நேற்றைய காலக்ஷேபம் நம்ம பார்த்தது அல்வழக்கு ஒன்றுமில்லா 7 விதமான 6 விதமான வழக்குகள். தேகத்தில் ஆத்ம புத்தி பண்டிகை வழக்கல்ல, பிரகிருதே பரமான ஆத்ம வஸ்துவை சுதந்திரமன்றி அனுசந்திக்கை வழக்கல்ல, தேவதாந்திரங்களில் பரத்துவ புத்தி பண்ணுகை வழக்கல்ல, பகவத் பஜனத்துக்கு பலம் பிரயோஜனாந்திரம் என்றிருக்கை வழக்கல்ல, அனன்ய பிரயோஜனானாலும் உபாயாந்திர சாத்தியம் என்றிருக்கை வழக்கல்ல, பகவத் அனுபவத்தை அமேதம் என்றிருக்கை வழக்கல்ல. இந்தந்த வழக்கல்ல, இந்த வழக்கல்னு திருமந்திரத்தை வைத்துக் கொண்டு அதெல்லாம் வழக்கல்ல. அப்ப உண்மையான வழக்கு மங்களாசாசனம் பண்ணுவதே உண்மையான வழக்குன்னு தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, அதற்கு மேற்கொண்டு அணிகோட்டியர்கோன் அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியோன். இந்த அந்த திருக்கோட்டியூரே எதுக்கு? அந்த திருக்கோட்டியூருக்கு அணிகலனாக இருக்கான் லோகத்துக்கே. ஏன்னா அந்த செல்வநம்பி இருக்கிறபடியாலே அப்படிப்பட்ட செல்வநம்பி மங்களாசாசனம் பண்றாரியா என்றதாய்த்த ஊரில் இருப்பது இதுக்கடி அவர் தங்களுக்கு நிர்வாகராயிற்று. அந்த திருக்கோட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுவாமி தான், இவர் தான் தலைவர், செல்வநம்பி தான் தலைவர். அதனால இவருக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த கைங்கரிய புத்தி சிறந்த எல்லாமே அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கும் உண்டு. அந்த ஊர்ல இருக்கிறவாள கேட்டா சுவாமி நீங்க நன்னா இருக்கிறே, எதனாலுன்னா இதோ அந்த செல்வநம்பி இருக்காரே அவருடைய அனுகிரகத்தால நன்னா இருக்கும். ஆக அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன். அடுத்து அபிமான துங்கன் செல்வனை போல. அபிமான துங்கன்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அபிமான பங்கம்னு அவருடைய திருக்குமாரத்தியாக இருக்கக்கூடிய சுடுகுடித்த நாச்சியார் தெரிவிக்கிறார். ரெண்டுமே நேர் எதிர்மறை. அப்பனா அபிமானம் இருக்கணுமா அபிமானம் வேண்டாமான்னா ரெண்டுமே இருக்கணும். அனுமானம் வேண்டாம் என்று சொல்றது சூடு கொடுத்த நாச்சியார், அபிமானம் இருக்கணும்னு சொல்றது பெரியாழ்வாருடைய தகப்பனா தெரிவிக்கிறார். அபிமான துங்கன் செல்வனை அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன சுவாமி அபிமானம்னா, பகவானுக்கு நான் தாசபூதன் அபிமானம் பண்ணலாம், பாகவதர்களுக்கு நான் தாசபூதன் அபிமானம் பண்ணலாம். இதைத்தான் நேற்றுக்கு நிறைய சரித்திரங்கள் பார்த்தோம். எம்பார் தான் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் சொல்லும் போது உமக்கு இந்த வைபவம் உண்டு உண்டு ஆமனு இசைந்தார். இசைந்த நீர் இந்த மாதிரி இசையலாமா, எமக்குத்தானே வைபவம்னு சுவாமி ராமானுஜர் கேட்க, இந்த வைபவம் எல்லாம் உம்மாலே ஏற்பட்டது என்றோ, அதனால நான் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா உமக்கு வைபவம் இல்லைன்னு ஆகும். அதனால உம்முடைய அனுகிரகத்தாலே உம்முடைய திருவடி பலத்தாலே இந்த வைபவம் எமக்கு உண்டு என்று இசைந்தோமை தவிர எனக்கே சுவாபாவிகமாக இந்த வைபவம் உண்டுன்னு விஷயமில்லைன்னு தெரிவிக்கிறார். அதை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஆழ்வாரே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? மாறனில் மிக்குமோ தேவும் உள்ளதே, மாழ்தனில் மிக்குமோ தேவும் உள்ளதே. அப்படின்னா மாறனில்
மாறன்னா மாறனை தவிர வேற ஒரு தெய்வம் அப்படின்னு அவர் சொல்லல, நம்மாழ்வார் சொல்லல. ஆனா அதை பிரிச்சு பார்க்கச்சு மால்தனில் நிற்குமோ தெய்வம் உள்ளதேன்னு பாசுரம். அதை பிரிக்கும் போது மாறனில் நிற்குமோ தெய்வம் உள்ளதேன்னு தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, மாறுவதோ என் மண்ணின் மிசையே எனக்கா நிகர் அகர்வானத்தே, எனக்கார் எனக்கு சமமானவா யாரா இருக்கான்னா எல்லாமே பகவத் சம்பந்தத்தை இட்டு ஆழ்வார் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா இந்த ஜெகத்து முழுது தேடினாலும் எனக்கு நிகரானவர் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அதே போல ஹனுமான் நேர ராவணன் போய் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்றார், அத்தனையும் சொல்லிக்கிறார். என்ன சுவாமி, ஹனுமான் இந்த நைச்சான சந்தானம் பாய்வு பரவாச்சு, தான் ஒண்ணுமில்லை 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 இந்த நிலையோடு தான் இருக்கிறார். அப்ப அவர் சொல்லிக் கொள்ளலாமான்னா இதை சொல்லிண்டா என்னன்னா இந்த பெருமையெல்லாம் எதனால வந்தது, நாம் ராமனுக்கு தாசனானபடியாலே வந்ததுன்னு கடந்த காலட்சேபத்தை பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு ஆழ்வாருடைய பாசுரம் பெரிய திருவந்தாதி பாசுரம் 75வது பாசுரம். குடியும் இருவிசம்பம் நின்னகத்தே நீ என் செவியின் வடிவு கொண்டு என்னுள்ளா அவிவென்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருக நேமியான் உண்ணன். இது ஆச்சரியமான பாசம். இந்த பாசுரத்துலதான் நம்ம நேற்றுக்கு காலட்சேபம் நிறுத்தினோம். இந்த பாசுரத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா பகவானை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார். அவருக்கு ஒரு தகப்பு, இவர் என்ன பேச மாட்டாரே, என்னமா பேசுறாருன்னா என்ன நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் சுவாமி இந்த மாதிரி பேசுவாருன்னா, ஏன்னா நீ என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கியனோ, அப்ப நீ என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கச்சே உன்னையும் சேர்த்து நான் தானே தாங்கிட்டு இருக்கேன். இந்த லோகத்தை நீ தாங்கிட்டு இருக்காய், அந்த லோகத்தை தாங்கக்கூடிய உன்னையே இந்த ஜெகத்தையெல்லாம் நீ தாங்குகிறாய், உன்னையும் சேர்த்து நான் என்னுடைய இதே கொண்டு தாங்குகிறேன் அல்லவா, அப்ப உன்னை விட நான் தானே பெரியவன், உன்னை விட நான் திறன் அப்படின்னு கேட்கிறார். இது நாம கூட சொல்லிக்கலாம். என்னமா சுவாமி சொல்லலாம்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆழ்வார் பெரியவரா பகவான் பெரியவரான்னா ஆழ்வார் என்ன சொல்ற, நான் தான் பெரியவன்றார். ஏன், உன்னையும் சேர்த்து என்னுடைய ஹிருதய கமலத்துல நான் தான் தாங்குறேன்னார். இப்ப அந்த ஆழ்வாரை காட்டிலும் உடையவர் பெரியவர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உடையவர்கள் திருவுள்ளத்திலே இருக்கிறது யார், நம்ம ஆழ்வார் தானே, மாறன் அடிபணிந்தவன். அப்ப உடையவர் பெரியவர்னு சொல்லலாம். சரி சுவாமி, அவர் பெரியவர்னு சொல்லிட்டு இருக்காரு, வாஸ்து அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பூர்வாச்சாரியர் என்ன, மத்த உடையவர் அத்தனை சேர்த்து நம்ம தாங்குறோமோ தாங்குறோங்கிற எண்ணம் இருக்கணும். அப்ப நாம பெரியவன்னு சொல்லிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. பெரியவன்னு சொல்லலாம், நான் தப்பு இல்லைன்றாரு. ஏன்னா பூர்வாச்சாரிய பரம்பரையை விட அடியன் தான் உயர்ந்தவன், இதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவாரியம் சேர்ந்து நான் தாங்கி, ஆனா அந்த எண்ணம் வரணும், அந்த எண்ணம் பரிபூர்ணமா வரணும். இந்த குரு பரம்பரை பாருங்க, பகவன் லக்ஷ்மிநாத சமாரம்பா நாதயாமன மத்தியமாம் ஆஸ்பத ஆச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு சொல்றோமோ அத்தனை பேரும் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வச்சிருக்கேன். பனிக்கடலில் ஓடி ஓடி பல்லகி விட்டு ஓடி வந்த மனக்கடலில் வாழ வந்த மாயமனாவன் இந்த மனசுல வச்சிருக்கணும். ஆனால் அதனால அடியேன் உயர்ந்தவன். ஆனா இந்த நான் உயர்ந்தவன் சொல்லப்படாது, அடியேன் உயர்ந்தவன் சொல்லணும். இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் உயர்ந்தவன் சொன்னா தப்பு, அடியேன் உயர்ந்தவன் சொல்லியாச்சுன்னா அடிமைத்தனம் பட்டிருக்கேன். அப்பன்னா அத்தனை பேருக்கு நான் தாசபோதனா இருக்கேன், தாசபோதனா சொல்லலாம் இல்லையா? அதனால எந்த தவறு. அதனால்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார், அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னு ஆண்டாள் தெரிவித்தார். ஆனா இந்த பெரியாழ்வார் தெரிவிப்பது அபிமான தொங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியும். இத நம்ம எம்பாருடைய சரித்திரத்திலையும் நம்ம பூர்வமா பார்த்தோம். எந்த பூர்வர்கள் சரித்திரத்தை பார்த்தாலும் இந்த தெளிவு கிடைக்கிறது. வைஷ்ணவதனா இருப்பதுனாலே ஒரு அபிமானம் வந்துருது. அந்த வைஷ்ணவ அபிமானத்துல பூர்த்தி படைத்தவர் யாருன்னா செல்வநம்பி. பூர்த்தி படைத்தவரை எதத்தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். குவியும் இருவிசம்பம் நின்னகத்தே நீ என் செவியின் வடிப்பு கொண்டு எண்ணில்லா அபிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் உன் பரிக மேடியான் உன்னும் தெரிவிக்கிறார். யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் யார் பெரியவன் என்று பெருமான் உடனே கேட்கிறார். என்ன ஆழ்வார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறே, நான் பெரியவன் நான் பெரியவன் உமக்கு தெரியாதா, இப்ப போய் நான் பெரியவன் உப்ப நீரே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, அப்பதான் ஒண்ணு பண்ணுவோம். பெருமா பார்த்தார், ஒண்ணு பண்ணுவோம், சாட்சி வச்சுருவோம். சாட்சி வச்சுருந்தாச்சுன்னா அந்த சாட்சிக்காரர் சொல்லுவாருனோ என்னன்னு சொல்லுவா, ஆழ்வேர் நீர் தப்பா பேசுகிறேன். அப்பனா பகவான் தான். என்ன ஜெகத் சர்வம் சரீரந்தே
சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த எல்லாரும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கு. அதனால பகவான் தான் பெரியவன் சாட்சிக்கார சொல்லுவார். சொல்லிக்கோ, சாட்சியை கூப்பிடு. சாட்சியை கூப்பிடுன்னா உம்முடைய கட்சிக்காரரே சாட்சியை கூப்பிடுன்றார் ஆழ்வார். உம்ம கட்சிக்கார, ஏன்னா சாட்சின்னா ரெண்டு விதம் உண்டு. ஒண்ணு, எதிர்த்தட்டுல இருக்கிற சாட்சி கூப்பிட்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. இந்த பக்கம் இருக்கிற சாட்சி கூட்ட இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. ஆனா அந்த மாதிரி இல்லாம இப்ப ஆழ்வார் என்ன சொல்றேன்னா, உன் கட்சிக்காரர்களே நீங்க சாட்சி கூப்பிட்டுக்கோ, உன் கட்சிக்காரன் நீ சாட்சியை கூப்பிட்டுக்கோ. கூப்பிட்டு அவளே என்ன சொல்றான்னு பாருங்க. உமக்கு உங்களுடைய திருக்கையிலேயே சக்கரத்தாழ்வார் இருக்காரனோ, அந்த சக்கரத்தாரும் உம்மால் தானே, அவரையே சாட்சியை கூப்பிட்டுக்கோ. அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டு இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கார் சக்கரத்தாழ்வார். கேட்டுட்டு அவர் சட்டுன்னு என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் தான் பெரியவர்ன்ட்டார். என்னமா சுவாமி இது, ஆழ்வார் தான் பெரியவன்ட்டாரு, அவர் சாட்சி கூப்பிட கூட இல்ல. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்ப பகவான் பெரியவரா ஆழ்வார் பெரியவரா அண்ணாங்கன்னா அவர் சட்டுன்னு சொல்றாரு, ஆழ்வார் தான் பெரியவர்னு சொல்லிட்டார். பெருமாள் பார்த்தார், கூட இருந்து குடிப்பெருப்பதுன்னு சொல்லுவாரே, அது இப்பதான் பாக்குறேன்னு. கூட இருந்து குடிப்பெருப்பாருன்னு கடைசியில் என்ன பண்ணாரு, எதிர்கட்சியோடு சேர்ந்துட்டு நம்ம கட்சி சேரலன்னா. ஆனா பெருமாள் ஆச்சரியப்படுகிறான். இந்த விஷயத்தை தான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். பக்தானாம் தாம் பிரகாசசே நதே ரூபம் நதே ஆகாரம். பக்தர்களுக்காகத்தான் தன்னுடைய திருமேனி, பக்தர்களுக்காக தான் உற்சவம். நானே பக்தர்களுக்காக தான், பக்தர்களுக்கு வத்சலனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு பக்த வத்சலன் பேர் இல்லையா. இது யார் அனுமதிக்கிறதுன்னா பெருமாள் தான், பகவான் தான் அனுப்பினான். ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு மிகவும் மேம்பட்ட தன்மை இருக்கு, அவன்தான் பெரியவன் என்று சொல்லும் அவருக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு தன்மை யாரு, பகவான் இருக்கிறார். இல்லைன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல ஆச்சாரியாளுக்கு இருக்கிற வைபவம் பகவான் கூட கிடையாதுன்னு சொல்றோம்னோ. எதனால? இந்த அனுமதி அளித்ததே பகவான் தான், இந்த அனுமதியை கொடுத்ததே. ஏன்னா அவளுக்கு இருக்கிற வைபவம் எனக்கு கூட கிடையாது, எனக்கு கூட. அதனால்தான் உற்சவங்கள்னு எடுத்துட்டாச்சுன்னு ஆழ்வாருக்கு இருக்கிற உற்சவத்தை போல பகவானு கிடையாது, சுவாமி ராமானுஜருக்கு உற்சவத்தை போல பகவானு கிடையாது. காரணம் என்னன்னா, தான் பக்த பிம்பர்களுக்கு பக்தர்களுக்கு தான் என்கிற நிலையோடு காணும். இத்தனை அவெல்லாம் குழந்தைகள், குழந்தை என்னவன் இளைய புன் கவிதையிலும் எண்ணிறார் கிணையவாறே தொண்டர்படியாழ்வார் தெரிவிக்கிறார். இளைய புன் கவிதை, இளைய புன் கவிதைன்னா திருமாலையில இது கடைசி பாசுரம். வளவிடும் தவளமாட மதுரைமா நகரந்தன்னுள் கவலமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துவலத்தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையிலும் எம்பிரார் கிணியவாரேன்னு தெரிவிக்கிறார் தொண்டர்படியாழ்வார். ஏன்னா உன்னுடைய கவிதை நன்னா இருக்காது போல் இருக்கே. தொண்டர்படியாழ்வாரை பார்த்து சில பேர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார், என்ன சுவாமி நீங்க கவிதை ஒண்ணும் அவர் நன்னா சேவிக்கிற மாதிரி இல்லையே, பகவானுக்கு தகுந்த மாதிரி சேவிக்கணுமா, அவர் எப்பேற்பட்டவர், அப்படிப்பட்ட வைபவோடு இருக்கக்கூடியவர், நீர் ஒண்ணுமில்லாதவர், நீர் சேவிச்சா அது நன்னா இருக்குமான்னா இருக்கட்டுமே. இது இந்த கவிதை புன் கவிதையா இருக்கட்டுமே, நல்ல கவிதை இல்ல, புன் கவிதையா இருக்கட்டும். ஆனா அந்த புன் கவிதையா இருந்தாலும் என்னுடைய எம்பிரார் இனியவாறே என்னை பெற்ற தகப்பனார் ஸ்ரீமன் நாராயணன், அந்த பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாளுக்கு இது இனியதா இருக்கு. தாய்க்கு தன் குஞ்சி பொன் குஞ்சுன்னு சொல்றவனோ இனியதா இருக்கணும், பகவான் ஆனந்தப்படுறாருனோ. அதை போலதான் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன சொல்றாரு, நான் பெரியவன் நான் பெரியவன் சொல்லிக்கிறார். இது என்ன சுவாமி இந்த மாதிரி அபிமானம் வரலாமான, இந்த அபிமானம் எதனால, பகவத் சம்பந்தத்தால இந்த அபிமானம். இதுல இன்னொரு விஷயம் வேற சொல்லுவா, ஒரு ரசிகர் இதுக்கு வேற அர்த்தம் காட்டுறார், ஆச்சரியமான அர்த்தம். புவியும் இந்த பாட்டை நீங்க காலட்சம் முடிஞ்சோன்னா பாருங்க. அதாவது இந்த பாட்டானது பெரிய திருவந்தாதில 75வது பாசனம். அந்த பாட்டுல என்ன பாருங்க, புவியும் இருவி செம்பம் நின்னகத்தி நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அபிவென்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் உன் பருவநேனியான் உன் அப்படின்னு தெரிவிக்கிறியா. இந்த இடத்துல அங்கங்க எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி நீங்க சேவிச்சேன்னா அதுக்கு அர்த்தமே மாறுது. என்னதுமா அர்த்தம் மாறுது? இப்ப அந்த ரசிகர் என்னதுமா சொல்றாரு, ஆழ்வார் பெரியவர், அதுல சந்தேகம் இல்லை, பகவான் பெரியவனா இல்லையான்னு சந்தேகம் வந்துருத்துன்றார். பாட்டுல அப்படிதான் இருக்கின்றார். சுவாமி இதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி சொல்லலையே, யான் பெரியன் நீ பெரிய அப்படின்னு சாட்சி கூப்பிட்டு நம்ம பரீட்சை பண்ணி பார்த்துடலாம் தானே சொன்னேன். இப்ப பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் பெரியவன்,
நீ பெரியவனான்னு சந்தேகமா இருக்கு, ஊர்ல கேட்டுப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கு பாட்டு தொனி. அந்த தொனியை மாத்தியாச்சுன்னு அப்படிதான் இருக்கு பாட்டு கேட்கணும். புதியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வடிவு குந்தி என்னுள்ளாய் அபிவின்றி அபிவின்றி இல்லையா, அபிவின்றி யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார்னு இந்த பாசனம். நான் பெரியவனா நீ பெரியவனா இது சந்தேகம். இப்ப பாட்டை ஓரத்தை நிறுத்தணும். நிறுத்தியாச்சுன்னா அப்ப என்ன கிடைக்கிறதுன்னா நான் பெரியவன், ஆழ்வார் சொல்றார் நான் பெரியவன் நீ பெரியவனா சந்தேகம். முதல்ல என்ன சந்தேகம், ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவர்கள் சந்தேகம். இப்ப ரெண்டு பேருக்குள்ள சந்தேகம் இல்ல, ஆழ்வார் பெரியவர் தீர்மானம் பண்ணியாச்சு, பகவான் பெரியவரான சந்தேகம். அது எங்க சுவாமி இருக்கு, மறுபடியும் சேவிக்கிற புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்தி என்னுள்ளா அப்படின்றி யான் பெரியன் அப்படின்னு புள்ளி குத்தணும். யான் பெரியன் நிறுத்தினும், நிறுத்திட்டு நீ பெரிய என்பதனை யார் அறிவார். நான் பெரியவன்னு முடிவாயிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டா நீ பெரியவன்னு யாருக்கு தெரியும். இந்த பாட்டை பிரிச்சாலே பாருங்க. அப்ப யான் பெரியவன்னு நிறுத்திட்டு நீ பெரிய என்பதனை யார் அறிவான்னு வந்துட்டாலே அப்ப யான் பெரியவன் நீங்க எல்லாம் புள்ளி குத்திட்டா நான் பெரியவன். இப்ப சந்தேகம் என்ன வந்துட்டா பகவானை பத்தி தான் சந்தேகம். நீ பெரியவனா இல்லையா பெரியவனா இல்லையான்னு சந்தேகம் இல்லையா. பாட்டை பிரிச்சு அந்த துணிக்கிறதுனோ அந்த அளவுக்கு ஆழ்வார் பாடுறன்னா துரபிமானம் அல்ல, இது என்ன சாத்திகமான அபிமானம். இந்த அபிமானம் தான் அபிமானம். அபிமானம் துங்கன்னு இல்லையா. அப்ப இந்த அபிமானம் என்ன, சாத்விகமான அபிமானம். அந்த சாத்விகமான அபிமானம் பகவான அந்த அபிமானம் ஏற்பாடு பண்றாரு. இப்படியே அந்த எண்ணத்தால் தான் ஆழ்வார் பாடுறார். யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருகமேடியான் ஒன்னும் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே இது விஷ்ணு புராணத்திலே தெரிவிக்கிறார். விஷ்ணு புராணத்திலேயே பிரகலாதன் தெரிவிக்கிறார். மத் சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் சனாதனே சனாதனே மத் சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் சனாதனே நானே இந்த உலகத்தை எல்லாம் படைத்தேன், நானே இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கினேன். சொல்றது யாருன்னா பிரகலாதன். இந்த வார்த்தையை சொல்றதே பிரகலாதன். பிரகலாதன் அனாதி காலமாக லோகம் முழுவதும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்றது யாரு, பிரகலாதன் தெரிவிக்கிறார். இந்த வார்த்தை இப்ப வியாக்கியான வாசிக்கிறேன். அபிமானதங்கன் அபிமானம் சேஷத்துவ விரோதியாக இருக்க அத்தால் விக்கி இருப்பதென்ற நான் எண்ணில் கர்மத்தால் வந்த துர்மானமாய்த்து தியாகியம் தாசோகம் என்கிற வைஷ்ணவிமானம் உபாயதை ஆகையாலே அத்தால் பூர்ணனாய் இருப்பர் என்கிறது. அதாகிறது உபந்தருடைய நிலங்களில் உண்டான குறைவு நிறைவுகளும் ஸ்ரீ வைஷ்ணவருடைய தேக யாத்திரையில் குறைவு நிறைவுகளும் தமதாயிருக்கை செல்வன் என்று சொருவ பிராப்தமாய் ஐஸ்வர்யத்தால் குறைவற்று என்று என்கை. அதாகிறது ஞான பக்தி வைராக்கியங்களால் குறைவற்றிருப்பார் என்கையும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்கிறபடியே அகம் சர்வம் கரிஷ்டாமி என்கிருக்கையும். இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப மத் சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் சனாதனேன்னு பிரகலாதன் என்னிடத்தில்தான் இந்த லோகமே உருவாயிட்டு, நான் தான் படைத்தேன், எல்லாம் என்னிடத்துல லயிக்கிறது அப்படின்னு விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார். இதுக்கு எங்களாழ்வான்னு விஷ்ணு சித்தியம்னு பேரு. இந்த விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம். அந்த விஷ்ணு சித்தியில அழகான அவர் திருவள்ளர சுவாமி. திருவள்ளரை அவர் அந்த எங்களாழ்வான் தான் பின்னாடி ஸ்ரீபாஷ்யத்தை எழுதி பூர்த்தி பண்ணினார். ஏன்னா பாதிதான் எழுத முடிஞ்சது சுவாமி புறத்தாழ்வாரால. அதுக்கப்புறம் மிச்சம் பாதியை அவரால் எழுத முடியல. கண் பழுத்தணும், கிருமிகண்ட சோழனால கண் பழுத்து கண் போனபடியால எழுத முடியல. அதுக்கப்புறம் சுவாமி இந்த விஷ்ணு சித்தியம் என்று சொல்லக்கூடிய விச்சு சித்தின்னு பேரு, அவரை வைத்துக் கொண்டுதான் சுவாமி ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தி பண்ணினார் எம்பெருமானார். அப்படி பூர்த்தி பண்றச்சு சுவாமி கூறத்தாழ்வான் எப்படி எழுதினாரோ அதை போல எழுதினாராம். அதனால அவருக்கு என்ன பேர் கொடுத்தாரு, எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு. அதுல இருந்து அவருக்கு எங்கள் ஆழ்வான்னு பேர் வந்து. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட எங்களாழ்வான் இந்த விஷ்ணு புராணத்துக்கு ஆச்சரியமான விஷ்ணு சித்தின்னு அழகான வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கார். இப்ப அவர் கேட்கிற விசாரிக்கிறார், இப்ப பிரகலாதனுக்கு என்ன ஆயிடுச்சு, நன்னத்தன என்ன ஆயிடுச்சுன்னா என்னிடம்தான் லோகம் உருவாகிறது, என்னிடத்திலிருந்தான லோகம் ஜனித்தது, பரமாத்மா தானே ஜெகத்தான்னு சொல்றதை விட்டுட்டு
இவர் இப்படி சொல்றாரு என்ன உடனே எழுதினார். பரமாத்மா தானே ஜெகத் காரணம், ஜெகத் சர்வம் சரீரந்தே. அது மட்டும் இல்ல, இந்த ஜெகத்தே பகவான் சிருஷ்டிக்கத்தான் மற்றதெல்லாம் ஆக்கப்பட்டதுன்னு எல்லா புராணங்களும் உபனிஷத்துகளும் சொல்லி இருக்கச்சது. இப்ப பிரகலாதன் என்னன்னா என்னிடத்துதான் உருவாயிடுச்சு, என்னதான் உருவாயிடுச்சு சொல்லிக்கிறான. இதுக்கு ஆச்சரியமான சமாதானம் தெரிவிக்கிறார். ஒண்ணுமில்ல, அந்த அளவுக்கு என்னது ஏன் சொல்றாருன்னா, பரமாத்மா அந்த அளவுக்கு தனக்கு அந்தராத்மாவாக வியாபித்திருக்கிறார்ங்கிற ஞானத்தாலே தான் தெரிவித்தார்கள். தனக்கு அந்தராத்மாவும் இருக்கிறானும் பகவான். ஒவ்வொருத்தருடைய இதய கவனத்துக்குள்ளே பகவான் அந்தராத்மாவும் இருக்கான். அதே போல பிரகலாதுடைய இதய கவனத்திலே அந்தராத்மாவும் இருக்கிறார். இருக்கிறபடியாலே அந்த அளவுக்கு அந்த பாவம் வந்தபடியாலே தனக்கு அந்தராத்மாவாக வியாபித்திருக்கிறாங்கிற ஞானத்தாலே தன்னையே நினைத்துட்டு பேசுறார். சரி சுவாமி, அப்ப நான் கூட பேசலாம் போட்டு சுவாமி, எனக்கு அந்தராத்மா பகவான் தானே. சரி, நான் பிரகலாதன் இல்லையே. இல்ல, பிரகலாதன் அப்படி நினைச்சுன்னு பேசுறேன், நானும் அதை நினைச்சுன்னு பேசுறேன்னா பிரகலாதனுக்கு அந்த தன்மை வரணும். பிரகலாதனுக்கு அந்த தன்மை வரணும் வந்திருக்கா? அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி வந்தா பேசணும். அந்த பக்தி வரலையே. அந்த பக்தி மாத்திரம் அப்ப நியாயமா பண்ணது பரமாத்மா தான். ஆனா இவர் என்ன பண்ணார், இந்த பரமாத்மா தனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிறபடியாலே அதனாலே ஜகத்தை தானே சிருஷ்டித்தா போல பேசுகிறார்கள. ஏன் நம்ம ஆழ்வார பேசியிருக்காரு 5ஆம் பத்துல, கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞானம் தீண்டேனும் யானே என்னும், கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞான தீசன் வந்து ஏறப்படோ. இதெல்லாம் தெரிவிக்கிறியா? என்ன செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும், செய்வான் என்ற நகரம் யானே என்னும், செய்து முன் இறந்தவன் யானே என்னும், செய்கை பயன் உண்மை எல்லாம் நான் 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 நான். இது அத்தனை நானே. ஜெகத்தை சிருஷ்டித்தது நானே, ஜெகத்தை அழித்தது நானே, ஜெகத்தை ரட்சிப்பது நானே. சாமி ஆழ்வாரா பண்ண? ஆழ்வார் ஜெகத்தை சிருஷ்டித்தாரா? ஆழ்வார் ஜெகத்தை ரட்சித்தாரா? ஆழ்வார் ஜெகத்தை சம்மாரம் பண்ணாரான்னா? ஆனா நாராயணன் தானே செய்தான்னா, தனக்கு அந்தராத்மாவாக இருக்கிறபடியாதே ஒரு அபிமானம் வந்துட்டு, இதுக்கு அனுகாரம்னு பேரு. அந்த அபிமானம் வந்துட்டு, அந்த அபிமானத்தோடு பேசினார் தவிர துரபிமானத்தால பேசல. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அபிமான துங்கன் செல்வனை போல. அப்ப அந்த செல்வ நம்பிக்கை என்ன அபிமானம்? ஸ்ரீவைஷ்ணவனுங்கிற அபிமானம். அந்த அபிமானத்துலதான் ஆழ்வாட்டது அபிமான துங்கன். சரி சுவாமி, இந்த அபிமானம் உயர்ந்த அபிமானம், இது கொல்லத்தக்க அபிமானம். ஏன்னா செல்ல நம்பிக்கை இருக்கக்கூடிய அபிமானம் சாமானிய அபிமானம் அல்ல, உயர்ந்த அபிமானம். இந்த அபிமானம் வேணும்னா அப்ப அது எது என்றனா ஸ்ரீவை இந்த அபிமானம் வேணுமோனும். சரி, சில பேருக்குலாம் சில அபிமானம் உண்டு. என்னென்ன அபிமானம்னா, ஸ்ரீவைஷ்ணவ திவ்ய தேசங்கள் இருக்கணும், 107 திவ்ய தேசங்கள் இருக்கு, அபிமான ஸ்தலங்கள் இருக்கு. அது போல சில ஆச்சாரியாலாம் கொஞ்சம் அப்படியே அந்த திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா அந்தந்த திவ்ய தேசம் இருக்கு. அந்த திவ்ய இதா குறை ஏற்பட்டா அந்த குறை நம்முடைய குறைன்னு நினைக்கணும். அந்த அபிமானம் வரணும். அந்த குறை நமக்கு ஏற்படணும். அது நிறைவு ஏற்பட்டா எனக்கு நிறைவுன்னு நினைக்கணும். இப்படி இருப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அபிமானம். இங்க இருக்கக்கூடிய அபிமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அபிமானம் நிச்சயம் இருக்கணும். அபிமானம் பகவான்கிட்ட இருக்கணும், அதே போல திவ்யதேசத்துல இருக்கணும், பகவதாட்ட இருக்கணும், ஆச்சாரியிட்ட இருக்கணும். பிரதானமா திவ்ய தேசத்துல இருக்கணும். திவ்ய தேசத்துல இருக்கணும்னா சில பேர் என்ன பண்ணுவான், சுவாமி அந்த கோயில் நிர்வாகம் சரியாவே இல்லை, அவ சரியானே பண்ணல. ஏன்னா திவ்ய தேசம்னு எடுத்துட்டாலே பகவான் உகந்த திவ்ய தேசம்னு தெரியுதா, தான் உகந்த ஊரெல்லாம் தந்தால் பாடின்னு இருக்காரியா. அப்படிப்பட்ட பகவான் உகந்து ஆசைப்பட்டு வர்த்திக்கிற திவ்யதேசம். அந்த திவ்யதேசங்கள ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் சில திவ்யதேசம் சில சிரமங்கள்லாம் இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் இருக்கச்சே சுவாமி என்ன பண்ணாரு, அங்க போனார். ஓ இந்த சிரமங்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் இப்படிதான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, எத்தையும் சரியா பண்ண மாட்டா அப்படின்னு இவர் சொல்லிட்டு இவர் வேலை வந்துருவார். இதோ பெருசா உபதேசம் பண்ண மாதிரி என்னையே பண்ண மாதிரி. இவர் என்ன சுவாமி பண்ணார், இவரே நித்தியபடி திருவாராதனம் பண்றாருன்னு தெரியாது, இவரே சன்னதி போய் எப்படி சேவிக்குமோ அந்த கிரமத்தோடு சேவிக்கிறாருன்னு தெரியாது. ஆனா கோல் சொல்றது மட்டும் சொல்லிட்டு வந்துருவார். அங்க நிர்வாகம் சரியில்லை சுவாமி, அத்தியாபகா சரியில்லை சுவாமி, அர்ச்சகால் சரியில்லை சுவாமி, அவருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய இவர் ரெண்டு பண்ணணும்.
இவர் இருந்து பண்ணணுமானோ, இவர் இருந்து பண்ணாம இத ஒரு 4 பேரை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நேரம் சொல்லிட்டு ஆத்துக்கு வந்துட்டு நேரா ஏசியில உட்காந்துட்டு நன்னா வேலைக்கு நன்னா சாப்பிட்டு இவருக்கு அந்த குழு ஏசியில நன்னா உட்காந்துட்டு நன்னா அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஆனா குறை மாத்திரம் சொல்லிட்டு இருக்காரு, பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி சரியா பரிமாறிக்கவே அப்படின்னா 4 பேர் வச்சுட்டு இந்த மாதிரி பேசினா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இவரு பேசுறது மட்டும் இல்ல, குறை வேற சொல்லுவார். சொல்லிக்கணும். இதை நம்ம பல பேருக்கு நம்ம பார்க்கலாம், பல பேர்ட்ட. அதைத்தான் இங்க திகழை எங்கேயோ ஏதோ நடக்கிறதுன்னு இவன் இருந்தா அபிமானம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த கோயில் இந்த மாதிரி நடக்கிறா சுவாமி, நம்ம ஆத்தனையும் பிரயத்தனம் பண்ணணும். என்ன பிரயத்தனம் சுவாமி? சுவாமி சம்பிரதாயம் தெரியல, அது மட்டும் இல்ல பெரியோர்கள் இப்படிதான் நிர்ணயிச்சிருக்கா, அந்த நிர்ணயம் பிரகாரம் பண்ணணும். நம்ம வார்த்தையில எடுபடுமா சுவாமி? எடுபடுறது எடுபடல, அது 2ஆம் பட்சம். சொல்ல வேண்டும், அப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். நாம சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இருக்கணும். சொல்லும்படியான தன்மையில அதோட ரிசல்ட் கிடைக்குமா சாமி? அவன் திருந்துவாளா, அவன் மாறுவாளா, அதை பத்தி இப்ப கவலைப்படவே வேண்டாம். மாறுவது, மாற்றத்துக்கு உண்டான அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, மாற்றக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தலாம் பகவான் பார்த்துக்கிறான். அவன் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லித்தாகணும். அதை விட்டுட்டு அவன் அப்படிதான் சொல்ல, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, எத்தையும் தெரியும், ஒண்ணும் தெரியாது, முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசுறா இல்லையா? அது வைஷ்ணவ லட்சணமே இல்லை. ஆனா அங்க சிரமப்படுத்தினா தானும் சிரமப்படணும், அதுதான் அபிமானம். அந்த அபிமானம் இருக்கணும்னோ ஏதோ நடந்தது சுவாமி எப்படியோ போயிடுச்சுன்னா அப்ப அபிமானம் இல்லை இருக்கணும். 2வது வைஷ்ணவத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாலே ஒரு கோயில் சிரமப்படுத்துனாலே நல்லவங்க தானும் சிரமப்படணும். ஒரு உற்சவம் அப்படியே எப்படியோ நடக்கிறதுனா அதுக்கு நம்முடைய உற்சவம், இந்த உற்சவத்தை நான் தான் பார்த்துக்கணும். அநேகமா சில பேர்லாம் இந்த மாட வீதியிலே இருப்பா, பெருமாள் வீதி விழா வரானும் அந்த புறப்பாடு மாதிரிலே அவ குடியிருப்பா, உற்சவத்தை போய் கிளம்பிடுவான். அங்க போகணும் சுவாமி, இங்க போகணும் சுவாமி, ஏதோ ஒண்ணு அந்த உற்சவத்தின் போதுதான் இவ விழா வச்சுப்பா. நம்ம வீட்டுல கல்யாணமோ ஏதோ ஒரு விழாக்கள் வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் கூடவே கூடாது. பகவானுக்கு உற்சவம்னா நமக்கு உற்சவம் என்கிற எண்ணத்தோடு இருக்கணும், தான் ரொம்ப முக்கியம். உற்சவம் இருக்குன்னா எனக்கு உற்சவம் அப்படின்னா, ஏதாவது சிரமம் வந்துட்டுனா கோயில்லையோ இல்ல அங்க இருக்க அத்தியாபகாலுக்குள்ளயோ இல்ல அங்க நிர்வாகத்திலையோ இல்ல அர்ச்சகாலுக்கு சிரமம் வந்துன்னா அது நம்முடைய சிரமம் நினைச்சுட்டு ஆத்தனையும் அதை என்னமா நம்ம சரிப்படுத்த முடியும்னு அதை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அங்க சுகதுக்கம்லாம் இருக்குமோனோ அந்த சுகதுக்கம்லாம் நம்மளா கொள்ளணும். அப்படி இருந்தாத்தான் அபிமானம் உண்டுன்னு அர்த்தம். அந்த அபிமானம் யாருக்கு உண்டு? செல்வனமைக்கு உண்டு. அதனால்தான் அபிமானம் துங்கன் செல்வனை போலே அந்த அபிமானம் பரிபூர்ணமா இருக்கு இல்லையா? 2வது அடுத்து தெரிவிக்கிறா பாருங்க. 2வது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்காருன்னா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, அதிகாரிகள் என்ன, அத்தியாபகர்கள் என்ன, அர்ச்சகர்கள் என்ன, வித்வான்கள் என்ன, அதே ஒரு பக்தர்கள் என்ன, அவரவர்கள் நிறைவு தோற்று இருக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்படின்னா அவரவர்கள் நிறைவா இருந்தா நாம் திருத்திப்பட்டா வைஷ்ணவ அபிமானம் அர்த்தம். சுவாமி அர்ச்சகர் ரொம்ப சாந்தமா இருக்கா சுவாமி, அவளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது, பகவானுக்கு அவ திருவாரணம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உபகரணம் நல்லா கிடைச்சிருக்கு, அவ ஆனந்தமா இருக்கா. அதே போல அத்தியாபகா சுவாமி சேவாக்காரம் என்னமா நடக்கிறது ஆச்சரியமா அவெல்லாம் வந்துட்டு இருக்காரு, ஆனந்தமா இருக்கு, அதெல்லாம் இருக்கும். அதே போல அதிகாரிகள், அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரி இல்லையா, இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இதுல ருச்சியே இல்லாதவால கொண்டு போடுறான். சன்னதினா இப்ப எந்த மதமோ அந்த மதத்துல ருச்சி இருக்கிறவாள்தான் அதிகாரிகளா போடணுமே தவிர அந்த மதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிற அதிகாரியா போட்டா இது ரொம்ப தவறு. அதிகாரிகள் என்னவா சொன்னீங்க, அவர் அர்ச்சகர் ஒரு வார்த்தை சொல்வார், அதுக்கு எதிர்த்தட்டா அதிகாரி பேசுவார், அத்தியாபகர் ஒரு வார்த்தை பேசுவார், அதுக்கு எதிர்த்தட்டா அதிகாரி பேசுவார், யோஜனமே இல்லை. அப்ப அந்த அதிகாரிகளும் அனுகூலமா இருக்கும். அது மாதிரி வித்வான்கள் காலட்சேப அதிகாரிகள் கிடையாது, அந்த வித்வான்கள்னா பகவானுடைய நிலை இது என்ன அவெல்லாம் அதோட அனுகூலமா இருக்கும். அது மாதிரி பக்தர்கள் சேவார்த்திகள் சொல்றோமோ அந்த பக்தர்களும் அந்த மாதிரி இருந்தா அது நல்ல அபிமானம் பேரு. அப்படி நிறைவா இருந்தக்கூடிய அதுதான் திருப்திப்பட்டால் வைஷ்ணவ அபிமானம். அவர் குறை வந்துட்டு வச்சுக்கேன், அவன் குறை வந்துருச்சு சுவாமி, குறை வந்துருச்சுன்னா ஆந்தனை நம்ம அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான நிலை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நாமும் அதை குறையா நடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு வருந்தி நிற்கிறோமோ அதுதான் வைஷ்ணவ அபிமானம். அந்த அபிமானம் இருக்கணும். இதத்தான் சுவாமி மணவாளமாவல் தெரிவிக்கிறார், ஆச்சரியமா ஆர்த்தி பிரபந்தத்தில் தெரிவிக்கிறார்.
பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. ஆர்த்தி பிரபந்தத்தை தெரிவிக்கிறார். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியை நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம்புறவர் முழுகலுள்ள பெற்றோம், முழுதும் நமக்கையை பொழுதுபோக்காக பெற்றோம், பின்னையொன்று தனில் நெஞ்சில் பேராமல் பெற்றோம், பிறர் மினுக்கும் பொறாயமில்லா பெருமையை பெற்றோம் தெரிவிக்கிறார். யார் 8 விதமா தெரிவிக்கிறார். அப்படி இது இத்தனை நமக்கு பெருமை என்றார். அப்படின்னு அது மாதிரி சொல்லலாமா? பெருமை. தென்னரங்கர் சீரலுக்கு இலக்காக பெற்றோம், அப்படி திருவடிக்கு பாத்திர பொறுத்தவர்கள் ஆகினோமே, எத்தனை பட்ட பெருமை அப்படின்னு சொல்றச்சு. இப்படி பெற்றோர்கள் பெற்றோம் என்று சொல்லிக்கிறான்னா இது இத்தனையும் உத்தேசியமான அபிமானம், உத்தேசமான. இப்படி இருக்கிற பெருமைகள் எல்லாம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் நன்றா இருக்கிறான்னா, ஓ அந்த பாகவதான் நன்னா இருக்கிறான்னு சொன்ன, அந்த ஸ்ரீவைஷ்ணவன் நன்னா இருக்கான்னு ஒரு கண்ணியச்சில் பட்டு, நான் அந்த மாதிரி இல்லையே, அவன் அப்படி இருக்கானே அப்படின்னு அந்த துரபிமானம் கூடாது. அப்ப என்னன்னா, நன்னா இருக்காரு சுவாமி, நன்னா இருக்க, இன்னும் மேலும் நன்னா வளரணும், மேலும் நன்னா வளரணும். இது 2 விதத்துல பார்க்கணும், 2 விதத்துல பார்க்கணும். இன்னைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அபிமானம் செல்லமைக்கு பரிபூர்ணமா இருக்கு. 2 விதத்துலன்னா, ஒரு பக்கம் பிராமணன் அல்லாதவர்கள், இன்னொரு பக்கம் பிராமண கோட்டி. பிராமண கோட்டின்னு ஒரு தனி கோட்டியா எடுத்துட்டு, இவாள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா, இவாள்லாம் பாகவதா, இவா ஒரு தனி கோட்டியா பண்ணு, அவள் தனி கோட்டியா பண்ணுனா, தனி கோட்டியா பண்ணலாம். இதுக்கு சரீரத்தை பார்க்கச்சு, ஆத்மா ஸ்ரீ வைஷ்ணவன்னு பார்க்கச்சு, அத்தனை பேரும் ஸ்ரீ வைஷ்ணவா. அது இல்ல சொன்னேன், பிராமணர் அல்லாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டி சேர்க்கலாமா? அவ ஸ்ரீ வைஷ்ணவா, நீர் ஸ்ரீ வைஷ்ணவரா இல்லையா சந்தேகம். எப்ப உனக்கு இந்த துரபிமானம் வந்துட்டோ, ஓ நாங்கெல்லாம் பிராமணர்கள், நான் தான் ஸ்ரீ வைஷ்ணவா, அவெல்லாம் பிராமணர்கள் அல்லவே, அவ ஸ்ரீ வைஷ்ணவா கிடையாதுன்னு அந்த துரபிமானம் வந்தது, நீ ஸ்ரீ வைஷ்ணவான்னு சந்தேகம். அப்ப அந்த துரபிமானம் கூடாது. அபிமானம் என்னன்னா, எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவன் அபிமானம். அதுவும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கானா, நல்லா வளர்ந்து சொன்னேன், பகவான் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணணும், ஆச்சாரியர் கடாட்சம் பரிபூர்ணம், அந்த எண்ணம் வரணும். அதைத்தான் மனவாளமான தெரிவிக்கிறார். பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. இன்னொருத்த பார்த்து மினிக்கின்றே இருக்கார், மினிக்கின்ற நன்னா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வராது. எப்படி? சாஸ்திர சம்மதத்தோடு சம்பிரதாயம் சொன்னபடி ஆச்சாருடைய கடாட்சத்தாலே, பாகவதாவுடைய திருடி பலத்தாலே, பகவானுடைய அனுகிரகத்தாலே இப்படி வருந்துட்டு கச்சே, இவர் பெரியவராகும், இப்படி முன்னாடி எப்படி இருந்தாலும் இவர் தெரியாது போல இருக்கு, இப்ப இன்னும் பெருசா பண்ணிட்டு இருக்காரு நினைக்காது. அப்பதான் துரபிமானன்னு பேரு. அவர் நன்னா வளரணும். சீவைஷ்ணவத்துல இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது கூடவே கூடாது. நம்பளவன் என்கிற எண்ணம் வரணும். அழியல் நம் பையன் அன்போ அம்மவோ கொடியவாறு, அந்த எண்ணம் வந்தாதான் ஸ்ரீவைஷ்ணவம் வளரும். அதை விட்டுட்டு சிவா இந்த வர்ணம் சொன்னேன், இவா இந்த வர்ணம் சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு பிரிச்சு பார்க்கணும். அன்னைக்கு பார்க்கலையே. ஏறு திருவுடைய தாசன், அவருடைய திருக்கைகள், அவரு பிராமணர் கிடையாது, அவருடைய திருக்கைகள் பட்டதான் நம்பிலேயே பிரசாதம் அவன் கண்டோல்ல கொண்டு வரான். அந்த காலத்துல ஏன் சுவாமி எம்பெருமானாரே போனகம் செய்த சேதும் தருவரையில் புனிதம் அன்று திருக்கச்சனுடைய பிரசாதத்தை தான் பிரார்த்தித்தாரணும். கிடைச்சது கிடைக்கல, அது வேற விஷயம். இது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஏன்னா போனகம் செய்த சேதம் தருவரையில் புதிகம் அப்படி இப்படின்னு நினைக்கணுமானோ, அப்ப பொறாமை எல்லாம் ஒரு குணம் இருக்கணும். அந்த குணம் தான் அபிமானம். அந்த அபிமானம் ஆச்சரியம் இருக்கணும். அப்படிப்பட்ட கடைசியில ஆர்த்தி பிரபந்தத்தின் கடைசியில சுவாமி மனவாளமாவல் தெரிவிக்கிறார். ஆக அல்வடர் கொண்டுமில்லா அனுபோட்டியர்கோன் அபிமானத்துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அபிமான துங்கன் செல்வன், அபிமான துங்கன் செல்வன் சொன்னார் இல்லையா? செல்வம் செல்வம்னு இருக்கு. செல்வம்னு எவ்வளவு சுவாமி? அந்த செல்வ நம்பிக்கை ஒரு 45 கோடி இருக்குமா, இல்ல எத்தனை கோடி இருக்கும், என்ன இருக்கும்னா இங்க அதை பத்தி சொல்லவே இல்லை. இங்க செல்வம்னா அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம்னா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன சுவாமின்னு? அப்ப செல்வ நம்பிக்கை என்ன ஐஸ்வர்யம்னா ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா நம்ம எத்தையோ நினைக்க வேண்டாம். ஓ பணங்காசு போட்டிருக்கு, ஏதோ 4 வீடு இருக்கு போட்டிருக்கு, 4 அந்த கடகண்ணிலாம் இருக்கு போட்டிருக்கு நினைக்கவே வேண்டாம். எது அவருக்கு? அவளுக்கு செல்வமே இது ஞான பக்தி வைராக்கியம் தான் செல்வம். அந்த 2வது சுருவம் என்ன? சேஷத்துவம். அந்த சேஷத்துவத்துக்கு தகுந்த செல்வம் எது? பகவான் சேஷி, நான் சேஷபூதன்.
சேஷபூதனா இருக்கணும், அதுக்கு ஒரு செல்வம் இருக்கணுமோனோ, அதுக்கு ஒரு என்கிட்ட ஒரு வரவு இருக்கணுமோனோ, என்ன சுவாமி எதுன்னா அதுதான் ஞான பக்தி வைராக்கியம். அதுல ஒரு குறை இல்லாம இருக்கிறவர் தான் யாரு? சுவாமி செல்வநம்பி. ஞான பக்தி வைராக்கியத்துல குறைவே கிடையாது. அதான் அபிமான துங்கன் செல்வன். அவ்வளவு தூரம் குறைய நல்ல பெருத்த பணக்காரர். எந்த விதத்துல சுவாமி? சேஷத்துவ ஞானம் இருக்கிறதுலே பெருத்த பணக்காரர், ஞான பக்தி வைராக்கியத்திலே பெருத்த பணக்காரர். அதுதான் அவருடைய செல்வம். இத ராமானுஜன் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். பொருந்திய தேசம் குறையும் திறனும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் தெரிவித்தார் இல்லையா? அப்ப இந்த வியாக்கியானத்தில் பில்லோகஞ்சீர் என்ன தெரிவிக்கிறார்? மனவாளமாமையும் தெரிவிக்கிறார். இந்த பகவானுடைய திருவிடியை பற்றுவதை காட்டும் அந்த ராமானுஜருடைய திருவிடியை பத்தினால் எனக்கு என்னென்ன கிடைக்கிறது? பொருந்திய தேசஸ் கிடைக்கிறது. அதுக்கு வர தேசஸ்னா மதிப்பு. பொருந்திய தேசு பொறை க்ஷமா என்று சொல்லக்கூடிய நமக்கு சாந்தமான குணம் கிடைக்கிறது. நல்ல பொருந்திய தேசம் பொறையும் திரளும். திரள்னா நமக்கு அதுக்கு உண்டான சக்தி கிடைக்கிறது. நல்ல திருந்திய நாம் திரளும் புகழ் கிடைக்கிறது. திருந்திய ஞானம். இந்த திருந்திய ஞானம் சொல்றதுதான் என்ன சொல்றாரு ஆச்சரியமா? இல்ல பகவானுக்கு தாசமுதன்றதுக்கு பாகவதாருக்கு தாசமுதன் அந்த செல்வம் தான் நான் கிடைக்கின்றார். அதே போல இங்க என்ன திரும்பினார்? என்ன அபிமானம் அல்வள கொண்டுமில்லா அணிகோட்டியல் கொன் அபிமானத்துங்கன் செல்வன். இன்னொரு பாசம் இருக்கு ராமானுஜர். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதம் தெரிவிக்கிறாளையா? இந்த வியாக்கியானத்துல எல்லாம் பில்லோகஞ்சியெல்லாம் இதை எடுத்திருக்காருன்னா இத்தனையும் கிடைக்கிறது பகவத் அனுகிரகத்தாலே, பாகவத அனுகிரகத்தாலே. திருவாய்மொழியே திருமொழியும் தெரிவிக்கிறார் சுவாமி திருவங்கையாழ்வார். வாடினேன் வாடி பதிகத்தில குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயனமெல்லாம் நிலம் தரும் செய்தியும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லும் தெரிவித்தார் இல்லையா? அப்ப திருமந்திரத்தை சொல்லிவிட்டு நமக்கு சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு செல்வம் கிடைக்குமான்னு யாரா நினைக்க வேண்டாம்னு நினைக்க வேண்டும். திருமந்திரத்தை சொன்ன சுவாமி இப்ப ஆழ்வார் சொல்லியிருக்காரு. திருமங்கி ஆழ்வார் குளம் தரும் செல்வம் தந்திடம் அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்வம்னா இந்த இடத்துல என்னன்னா ஞானபக்தி வைராக்கியம் தான் செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்கும் தெரிவிக்கிறாரியா? அப்ப கைங்கரியத்துக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்கும். அது முக்கியம். கைங்கரியத்துக்கு வேணும். கைங்கரியம் ஒண்ணு சுவாமி உபயம் பண்ணணும், 10,000 ரூபாய் அந்த செல்வத்தை கொடுக்கும். புஷ்பம் வேணும், புஷ்பத்துக்கு பணம் கொடுக்கணும். அப்ப கைங்கரியத்துக்கு வேலை செய்யணும், அழகு வேணும். அந்த கைங்கரியம் பண்ணணும்னா எனக்கு ஆரோக்கியம் வேணும். ஏன்னா இந்த சரீரம் ஆஞ்சங்கள் தர்ம சாதனம். சரீரம் இல்லைன்னா கைங்கரியம் பண்ண முடியாது. இப்ப சரீரத்துக்கு வேணுமோனோ, சரீரம்னா என்ன? ஆரோக்கியம் வேணுமோனோ, அந்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது. ஆக கைங்கரியத்துக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கறது, அந்த கைங்கரியத்துக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்கறது. ஆக செல்வம்னா சுரூபத்துக்கு அனுகூலமாய், சுரூபத்துக்கு அனுகூலமா இருக்கணும். என்னுடைய சுரூபம் என்ன, சேஷத்துவம் என்ன, பாரதந்திரம் என்ன, அதற்கு அனுகூலமாய் மேற்கொண்டு அதற்கு எதிர்த்தாட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் கொடுக்காது. அதுக்கு விரோதத்தை வளர்க்காததாய் கைங்கரியத்துக்கு பிரயோஜனப்படாத செல்வம்லாம் கிடையாது. இதுல வாங்கி கொடுத்து எனக்கு அதனாவது என்னுடைய பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைக்கிறேன் சுவாமி, நாளைக்கு ஏதாவது எனக்கு உடம்பு கொஞ்சம் ஒத்துனா எனக்கு வேணாம் சுவாமி அப்படின்னா அந்த செல்வத்தை இங்க சொல்லல. அதல்ல பிரயோஜனப்படக்கூடிய செல்வம் இது. இப்படி செல்வத்தை 2 வழியா பிரிக்கலாம். செல்வத்தை இப்ப இது போலன்னா அபிமானத்தை 2 வகையா படிச்சாலும். அபிமானம் என்ன 2 வகையா படிச்சா? திவ்ய தேசங்கள் குறைவு நிறவி இருந்தா அதை சரி பண்ணக்கூடிய அபிமானம் இருக்கணும், அது அபிமானம். ஸ்ரீவைஷ்ணவருடைய வாழ்க்கை நிலை குறைவு நிறவி இருந்தா அது அபிமானத்தோட பார்க்கணும். 2 அபிமானம் பார்த்தோமோனோ. அதே போல இப்ப செல்வத்தை 2 அபிமானமா பிரிக்கிறார். என்ன சுவாமி? ஒரு செல்வம் என்னது? ஞான பக்தி வைராக்கியம் ஒரு செல்வம். இன்னொரு செல்வம் என்ன சுவாமினே? கைங்கரிய செல்வம் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சம்பிரதாயப்படி செல்வம்னா கைங்கரி. அதுதான் அந்த கைங்கரியத்தை காட்டிலும் பெருத்த செல்வம் எதுவுமே கிடையாது. கைங்கரிய செல்வம் தான் பிரதான செல்வம். அப்ப ஞான பக்தி நன்னா தான் இருக்கு சுவாமி. ஒருத்தர் சொன்னார், சுவாமி ஞான பக்தி நன்னா தான் இருக்கு, அபாரமா ஞானியா இருக்கார், எதை பண்ணாலும் பண்ணி விடுவார், எல்லாத்தையும் கருதி வச்சிட்டு இருக்கார், சத்துசாஸ்திர வித்வான், 4000 தீபம் நல்லா கரத்தலமா நல்லா படிச்சிருக்கார், உபதேச வாக்கியம் நல்லா சொல்றார், சட்டுன்னு ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு தகுந்த பதில் சொல்றார், எந்த இடத்துல என்ன நினைவு இருந்தாலும் அதுக்கு உடனே சொல்லிடுறார். அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு நல்ல யோக பிரபாவத்தோடு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கார். இத்தனை வைராக்கியம் நல்லா தான் இருக்கு. ஆனா
இதெல்லாம் போதுமான்னு கேட்டா இது போராது. இதுதான் நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் போராது. அப்ப என்ன வேணும்? கைங்கரியம் பண்ணணும். ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கு, அதோடு நிறுத்திக்கிறேன் சுவாமி அப்படின்னு மூலையில உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. இதைத்தான் நம்ம முன்னாடி ஒரு பாசத்துல பார்த்துருக்கோம். விடுத்த திசை கர்மம் திரித்தி திருவோண திருவிடவில் படுத்த பைன்னாவனை பள்ளிகொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பார்த்துருக்கோமோ. அப்படின்னா கர்மம் திரித்தி அப்படின்னா எல்லா வைபவங்களும் இருந்தாலும் போதாது. அப்படின்னா பகவான் ஏவின இடத்தில் கைங்கரியம் பண்ணணும். உகப்பே கூவி பணிக்கொள்ளா நினைத்து இந்த பாசனத்தை பார்த்தோம். அப்படி இருக்க செய்து அந்த வைபவங்கள் இருந்தா மட்டும் போராது, அதுக்கு தகுந்தா போல கைங்கரியம் பண்ணணும். அப்படித்தான் சக்கரத்தாழார் கைங்கரியம் பண்றார். விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழந்திரிகளையா. அதே போல இது முதல் செல்வம் எது? கைங்கரியம் பண்ணணும். இரண்டாவது செல்வம் எது? முதல் செல்வம் ஞான பக்தி வைராக்கியம். இரண்டாவது செல்வம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய செல்வம். அப்ப ஞான பக்தி வைராக்கியம் மட்டும் இருந்தா போறாது, பகவானுக்கு கைங்கரியம் என்ன சுவாமி? கைங்கரியம் என்ன? ஒண்ணுமே இல்லை. கைங்கரியம் மட்டும் இருக்கோம். பணம் காசெல்லாம் நிறைய கொடுக்கணும் போட்டுருக்கு சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதை சொல்லலைங்க. கைங்கரியம்னா சர்வதேச சர்வகால சர்வவஸ்தோசித சகல விதமான கைங்கரியங்களை பண்ண பெறுவர் ஆனவேன்னு லக்ஷ்மணன் பிரார்த்தித்தானோ. அந்த லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியத்தை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். கைங்கரியம் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். அது மானச கைங்கரியமோ வாச்சிக கைங்கரியமோ காய்க கைங்கரியமோ ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணி ஆகணும். சரி சுவாமி, நான் மானச கைங்கரியம் பண்ணிடுறேன், வாச்சிகம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதே காய்கம் என்னால நடக்க முடியாது சுவாமி. இப்ப மானச கைங்கரியம் பண்ணலாம்னா அந்த நிலையில இருக்கிறவா பண்ணலாமே தவிர அதுக்காக நல்லா காய்க கைங்கரியம் பண்ண முடியும். ஆனா நான் மானசம் தான் பண்ணுவேன்னா பிரயோஜனம் இல்லை. அதே போல வாச்சிக கைங்கரியம் பண்ண முடியும், ஆனா நான் மானசம் தான் பண்ணுவேன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன் சொல்லேன்னா மானச கைங்கரியம்னா பிரத்யாருக்கு தெரியாது. மானசமா நான் பெருமாளை செவிக்கிறேன், திருவாயுடைய சேவா நான் பண்ணிட்டு இருக்கேன், மனசுக்குள்ளேயே பண்ணிக்கிறேன், மனசுக்குள்ள செவிக்கிறேன். எதிராளிகள் தெரியுமா? தெரியாது. சுவாமி நான் கைங்கரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன், அபாலுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவா? அபால் என்ன பண்ணுவா? சுவாமி அவர் ஒண்ணுமே பண்ணல சுவாமி, கைங்கரியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நானும் அதுவே பண்றேன்னுவா. அதனால மானச கைங்கரியம் பிரதானம் தான், ஆனா அதுவே பிரதானம் வச்சுக்கப்படாது. மனசு இருக்கணும், மார்க்கம் இருக்கணும், வாஸ்தவம் தான். ஆனா காய்க்கமோ வாச்சிக்கமோ ஏதோ ஒன்று இருந்தாலும் இப்ப ஊமை என்ன சுவாமி பண்ணுவார்? ஊமை மானசனா உமையா இருந்தா பண்ணிக்கிறார். எது சொல்ல வந்தா அதைத்தான் தெரியும். லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்னதான் இருக்கிறாயா தெரிவிக்கிறார். இதுதான் இப்ப வியாக்கியாந்த ராசிங்க. லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்னகா ஞானபக்தி வைராகம் குறைவிட்டு இருக்க லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்கரா என்கிறபடி அகம் சர்வம் கரிஷ்மாமி என்றிருக்கையும் ஒரே நிமிஷம் போலே உபமானா சேஷனானாம் தாதுனா என்கிறபடியே சாத்விகருக்கு உபமான பூமியா இருக்கும் அவர் இவருக்கு இரட்டாந்தமாக்கி கொண்டு பழவடியன் என்று முன்பு ஐஸ்வர்யார்த்த என்று சொரூபஞானம் பிறந்தவன் சொல்லுகை அபபன்னமன்றே என்னில் கர்மத்தால் வந்த அகங்காரம் போனால் தாசியம் சர்வாத்மக்களுக்கும் சத்தா பிரயுக்தம் ஆகையாலே சொல்லுகிறார்கள். அதவா நைசர்கிகமான ஞானமுடையாருக்கு இன்று ஆசிரியிக்கும் அவனுக்கும் வாசி வையாது விஷயீகரிக்கும் ஈஸ்வர அபிமானத்தாலே சொல்லுவோமா? எக்ஸலண்டான ஒரு வித்துகள் சொல்லுவோம், பார்ப்போம். அதாவது அகம் சர்வம் கரிஷ்யாவின் ஜாக்கிரதா சுவதச்சதே, இது லக்ஷ்மணுடைய வார்த்தை. நான் எல்லா கைங்கரையும் பண்றேன்னு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னதான் சொன்னார். சர்வ வியகரஸ்தஸ்ய ராமஸ்யாபி சரீரதகா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா பகி பிராண இவாவரகா. லக்ஷ்மணன் ராமனுக்கு எப்படி இருப்பான்னு தெரிவிக்கிறார், வால்மீகி தெரிவிக்கிறார். எப்படின்னா ராமனுக்கு சரீரத்தை போல இருக்கணும். ஏன்னா இந்த ஆத்மா ஏவதான சரீரம் காரியம் பண்றது. இந்த ஆத்மா பேசிட்டு இருக்கேன், ஆத்மா சொல்றதே பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சது அதே போல லக்ஷ்மணன் எப்படி இருக்கான்? ராமனுக்கு சரீரத்தை போல இருக்கான். அவர் எதையெல்லாம் தனக்கு பிரியம்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் லக்ஷ்மணன் பண்ணிடும். அதான் ரொம்ப முக்கியம். பகவானுக்கு பிரியமானதை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். இல்ல சுவாமி எனக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு பிடிக்கணும் பண்ணணும், அவருக்கு முக்கியம் ஆச்சாரியாளுக்கு பிடிச்சது பண்ணணும், பகவானை காட்டணும் இருக்கட்டும்.
அப்படி இருக்க செய்து தனக்கு எது ராமனுக்கு எது பிரியமோ அவருக்கு இது பிரியம் நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் தலை கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மை லக்ஷ்மணனுக்கு உண்டு. லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மி சம்பத்து உண்டு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், சுவாமி லக்ஷ்மி சம்பந்தம் ராமனுக்குத்தானே உண்டு, லக்ஷ்மணனுக்கு உண்டா அப்படின்னு. லக்ஷ்மி சம்பத்தி யாருக்கு? ராமனுக்கு தானே, ராமனுக்கு தானே. லக்ஷ்மணனுக்கு உண்டான்னா லக்ஷ்மி என்று செல்வம் இல்லையா? இந்த இடத்துல என்னத்துமா சொல்றாரு? கைங்கரிய செல்வத்தை சொல்றாரு. லக்ஷ்மி லக்ஷ்மின்னா செல்வம். அந்த செல்வம் மகாலட்சுமி பிராட்டியான செல்வத்தை இங்க சொல்லல. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்கிற சப்தத்தாலே, லக்ஷ்மி என்ற சப்தத்தால செல்வம். அந்த செல்வம் மகாலட்சுமி பிராட்டி அல்ல, கைங்கரிய செல்வம். அந்த கைங்கரிய செல்வமோனோ அந்த கைங்கரிய செல்வத்தை தான் இங்க லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னத்துக்கான. கடைசிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சது. அப்யஜந்தன் நரம்பியாத்மம் பிரசன்னேக சுகந்தினகா சரீரேன சகட்டாட்சம் வசவோ வாசவஞ்சத்தான்னு ஆச்சரியமான யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுது. யுத்தம்லாம் முடிஞ்சிட்டு நேரம் நாட்டுக்கு வந்துட்டார். வந்தவுடனே பரதனையும் மீண்டாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. யுவராஜ்ய பட்டாபிஷேகம், இளவரச பட்டம். யுவராஜ்ய பட்டாபிஷேகம் இளவரச பட்டம். ராமன் தான் பிரதான ராஜா. இளவரச பட்டம் வேணுமோனோ, இளவரச பட்டம் வேணுன்றதுக்காக என்ன பண்ணார்? நேர ராமன் திரும்ப பரதனை கூப்பிட்டார். பரதனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி யாரு? லக்ஷ்மணனை கூப்பிட்டார். லக்ஷ்மணா நீ வா, உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அவன் லக்ஷ்மணன் எதுமா வார்த்தை சொன்னான்? இல்ல ராமா, எனக்கு பட்டாபிஷேகம் எப்பவா எடுத்துனார், எனக்கு பட்டாபிஷேகம் எப்ப எடுத்துனார். ஏ லக்ஷ்மணன், நானே இப்பதானே பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எப்ப பட்டாபிஷேகம் எடுத்து? இல்ல நீ பட்டாபிஷேகம்னு ராஜ்ய பட்டாபிஷேகம் நீ பண்ணிட்ட. நான் என்ன தெரியுமானா கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவோ பண்ணிட்டேன். எப்ப நீ பிறந்தையோ அப்பவே எனக்கு என்ன ஆயிடுச்சு? கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. அந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. எனக்கு வேணும் கைங்கரியம் தான். அந்த கைங்கரியத்தை தவிர மற்றொரு பட்டாபிஷேகம் தேவையில்லைன்னு அவன வேண்டான்ட்டான். வேண்டாம். இன்னைக்குமே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் 3 விதமான நிலைகள் உண்டு. ராமன் என்ன சொன்னாலும் அந்த பரதன் கேட்பார். ராமன் என்ன சொல்றா எதிர்த்தட்டா பேசுவான் யாரு? லக்ஷ்மணன். ஏன்னா வம்பு பண்ணி கைங்கரி பண்ணினான். ஆனா வம்பு பண்ணி கைங்கரினா சேஷத்தை உண்டு. பாரதந்திர அந்த அளவுக்கு லக்ஷ்மண்கிட்ட இருக்குமான்னா ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பாரதந்திரமே சூபமாக இருக்கக்கூடியனா பரதாழ்வார். ராமன் என்ன சொல்றேன்னா அதை கேட்பான். சித்திரத்தை கொடுத்து வந்தான். வந்தவுடனே எதுக்காக வந்தது? சுற்றம் எல்லாரும் ஐஷன் வந்தானோ, வசிட்டர் வாமதேவர்களுடைய எல்லா மந்திரிகளையும் அந்த ஊர் மக்கள் என்ன அங்க இருக்கக்கூடிய ஆடு கோடி என்னென்ன உண்டு குதிரை இருந்தது அத்தனையும் ஐஷன் வந்துட்டான். ஏன்னா தான் ஒருத்தன் சொன்னா திரும்பி வராம போயிட போறான்றதுக்காக இவாளெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இத்தனை பேர் வந்திருக்காரு, நமக்கு நம்ம போக வேண்டாம். எங்க போக வேண்டாம்? இந்த காட்டுல இருக்க வேண்டாம், திரும்ப போயிடலாம். எப்படி தசரதன் வாங்கிட்டு போயாச்சு, போயிடலான்னு என்ன தொடுகிறான் இந்த அபிப்பிராயத்தோட எல்லாரும் ஐஷன் வந்தான். ஐஷன் வந்து பிரார்த்திக்கிறான், நீ தாசன்னு நினைச்சுக்கோ, என்ன தம்பின்னு நினைச்சுக்கோ, உனக்கு அடிமைன்னு நினைச்சுக்கோ. ஆமா, நீ திரும்ப வந்து ராஜ்ய பரிபாலனை எடுத்துக்கொண்டு நீதான் வரணும்னு எத்தனை பிரார்த்தினா சரணாதி பண்ணினான். ஆனா அந்த சரணாதி பலிக்கல. பலிச்சதுன்னா பலிக்கல உடனே என்ன பண்ணிருக்கான்? இல்ல பரதா, நீ வந்து கிளம்பி போ, நீ போய் 14 வருஷங்கள் இரு, நான் நிமிஷம்லாம் முடிச்சுட்டு நேரம் வந்து நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நீயே இரு அப்படின்னு சொல்லி திரும்ப சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும்? இப்ப லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? லக்ஷ்மணன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கான். அயோத்தியில் இருக்கச்சே லக்ஷ்மணா நீ இங்கே இரு, நீ மதனையார பார்த்துக்கோ, நான் கிடுகிடுன்னு போயிட்டு 14 வருஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா கிடையாது, நானும் வரேன்னு சொல்லி வம்பு பண்ணி தன் நிர்பந்தப்படுத்தி கூடயே வந்தாரணும். அதே போல பரதாழ்வான் என்ன பண்ணிருக்கணும்? அது என்னமா ராமா, நீ லக்ஷ்மணன் மட்டும் ஐஷன் போவ, என்ன ஐஷன் போய்தானோ, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். லக்ஷ்மணன் வம்பு பண்ண ஐஷன் பண்ணிடணும், நானும் வம்பு பண்றேன்னு வம்பு பண்ணினான்னா பண்ணல. ராமன் வார்த்தை முக்கியம். அதான் என்ன பண்ணா, அங்கிருந்து கிளம்பி நேர மறுபடியும் அயோத்திக்கு வந்து, ஆனா பட்டாபிஷேகம் தான் பண்ணி கொள்ளாமல் ராமனுடைய பாதுகை, அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாலும் தவிர தான் பண்ணிக்கல. எதுவா தான் பாதுகை கேட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலையில் இருக்கிற இப்ப என்ன ஆயிடுச்சு?
யுவராஜ்ய பட்டாபிஷேகம், யுவராஜ்ய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் லக்ஷ்மணனை பிரார்த்திக்க, லக்ஷ்மணனை சொன்னா எனக்கு கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஏற்கனவே ஆயிடுத்து, எனக்கு இந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம் வேண்டான்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன பண்ணலாம், பரதன் போயிட்டார். எத்த சொன்னாலும் யசுமா பரதன் எதிர்த்து பேசவே மாட்டான். இதான் ஒண்ணும், எதிர்த்து பேசவே மாட்டான். இதுதான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட பரதாழ்வானுக்கு தான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னு சரித்திரம். இது சொன்ன லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்னகாரிக்கு தெரிவிக்க இல்லையா. அப்படிப்பட்ட கைங்கிரம் என்ன இத குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே, கைக்கரியம்னு சொன்னாலே முதல்ல லக்ஷ்மணன் தான் வர, யாருக்கும் தெரியாது. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே. ஏன்னா ஊர்க்காரன் நமக்கு ஊர்க்க சுற்றமெல்லாம், ஏன்னா ஊர்க்காரன்னா பின்தொடர்ந்து போனாரன்னா தொல்காலம் அடைந்தவனே இருக்காரு. காட்டுக்கு சென்றவனே பாட்டுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊர்க்காரர்ல யாரும் போகல. ஊர்க்காரர்கள் யாரா போனாங்கன்னா ஒருத்தரும் போகவே இல்லை. ராமன், லக்ஷ்மணன், அதே போல இருக்கக்கூடிய சீதை, இவன் 3 பேர் தான் போயிருக்கா. ஆனா இங்க குலசேகர ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறான்னா, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவன்னு நம்ம எல்லாருமே தெரியுமே சுவாமி. அப்ப நமக்கே தெரியாது, குலசேகர ஆழ்வாருக்கு தெரியாதா அப்படின்னா, இவர் என்ன பண்ணா தெரியுமா, முதல்ல கிளம்பினான். அங்க இருக்கக்கூடிய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஊர்க்காரரும் கலைஞ்சு ராமன் பின்னாடி தொலைந்து வரா. வந்துட்டு கட்டு அந்த ஊர்க்காரரை முதல் ராத்திரி என்ன பண்ணா, நேர சரையு நதிக்கரை, அந்த சரையு நதிக்கரைக்கு வந்துட்டு ராத்திரி ஆயிடுச்சு. எல்லாரும் அங்க படுத்துக்கணும் போனோம். படுக்க வச்சுட்டா அவளை ஏமாத்திட்டு கிளம்பினான். ராத்திரி ராமன் தங்கினான். அப்ப சுமந்திரனை பாக்குறான். சுமந்திரன் தான் தேரோட்டி. அந்த சுமந்திரனை பார்த்து, சுமந்திரா நான் கைக்கு வரம் கொடுத்திருக்கேன், ஒருத்தரும் காட்டுக்கு வரப்படாது, நான் மட்டும்தான் காட்டுக்கு போகணும்னு வரம் கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கச்சது இத்தனை ஜனங்கள்னு அழிச்சுன்னு போனா என்ன ஆகும் தெரியுமா? இங்க என்ன இருக்கு, ஆடு மாடு கோழி குதிரை, அதுல இருக்கக்கூடிய இங்க கூட ஜனங்கள், அதான பௌரவ ஜனங்கள் அத்தனை இடமே அழிச்சுன்னு போனா நான் போற இடமே நாடாயிடும். நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிதான் வாக்கு கொடுத்துருக்கேனே தவிர நாட்டுக்கு போறேன்னு வாக்கு கொடுக்கல. அப்படி இருக்கச்சது அதுவே நாடாயிடும். அதனால நீ என்ன பண்ண, நான் காட்டுல இருக்கணுமோனோ. அப்ப இவெல்லாம் கூட வந்தா என்ன ஆயிடும், நாடா போயிடுமோனோ. அதனால் இவாளை ஏமாத்திட்டு நம்ம கிளம்பணும். ராமன் சொல்ற வார்த்தை, யார்கிட்ட, சுமந்திரன் சொல்ற வார்த்தை, இவாளெல்லாம் ஏமாத்திட்டு நம்ம கிளம்பணும்னு சொன்னார். சுமந்திரன் நம்ம தெரிவிக்கிறான், தேரோட்டி தெரிவிக்கிறான், ராம உயிரினும் மேலானவர்களா இருக்காளே, உன் மேல இவ்வளவு பிராணனை வச்சுட்டு இருக்காளே, இவாள்லாம் ஏமாத்துறன்னு கேட்கறியே, அது நல்ல சுபாவமா, அது நியாயமா அப்படின்னு கேட்டான். சுமந்திரா, உனக்கு இருக்கக்கூடிய பாசம் எனக்கு இருக்காதா? நான் என் மேல எவ்வளவு பாசத்தை பொழிஞ்சிருக்காளே, எனக்கு அந்த பாசம் இருக்காத? எனக்கு இவாழ்கிட்ட ஆதரவு இல்லையா? ஆதரவு பூர்ணமா இருக்கு. ஆனா உனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கோ அதை காட்ட மேம்பட்டதான தன்மை என்று ஆதரவு இருக்கு. ஆனா அந்த ஆதரவை நான் திரும்ப காட்டணும்னு நினைக்கிறேன். காட்டணும், வாஸ்தவம் தான். நீ காட்டின்னு இருக்க, என்னால காட்ட முடியாது. ஏன்னா நான் தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கிறவன். ஏன்னா பித்ரு பரிபாலன வாசனம், தகப்பன என்ன சொன்னார், 14 வருஷங்கள் நீர் அங்க காட்டுல இருக்கவேன்னு சொல்லிட்டார். சொல்லுவேன், அதை நான் மதித்துதான் ஆகணும். மதிக்கணும்னா என்ன பண்றது, இவாளை விட்டுதான், வேற வழி கிடையாது. சில இடத்துல எல்லாம் நம்ம பாசமா அல்லது நம்முடைய அந்த கடமையான்னு பார்க்கச்சு பாசத்தை தள்ளி கடமைக்கு தான் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருதணும். அதனால போட்டுதானே, சுமந்திரா இப்ப நீ தேரை பூட்டி குதிரையை பூட்டி மேற்கொண்டு கிளம்புன்னா சுமந்திரனுக்கு அழுக வருது. அழுகையோடு தேரை எடுத்தான், பூட்டினான். தூட்டினோட என்ன பண்ணான்னா, என்ன பண்ணினான் தெரியுமா, தெற்கு நோக்கி ஓட்டுன்னா. தெற்கு நோக்கி வந்ததுன்னா இந்த பக்கம் வரணும். அது வடக்கு, தெற்கு நோக்கி ஓட்டினா தெற்கு நோக்கி வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருக்கும் வச்சுக்க, வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வடக்கு திருப்பினான். வடக்கு திருப்பினான். தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு, வடக்கு திருப்பினா அயோத்தி வந்துடும். தெற்க திருப்பினா கன்னியாகுமரி வரப்போறது, இல்ல ராமேஸ்வரம் வரப்போறது. வடக்கு திருப்பினா மறுபடியும் அயோத்திக்கு தான் வரும். மறுபடியும் வடக்கு திருப்பினா எதுக்குன்னு சுமந்திரன் கேட்க, நான் சொன்னதை செய்ய சுமந்திரான்னா வடக்கு திருப்பினான். திருப்பி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் தெற்கு திருப்பினான். என்ன சொல்றாரு அவன், எனக்கு புரியலனா. ஆனா தெற்கு திருப்பினதுக்கு அப்புறம் அந்த தேருடைய அடிச்சுபடி
வெளியில தெரியாம தெற்க திருப்பி தேரை ஓட்டணும். இதெல்லாம் தேருக்கு, இந்த தேர்ப்பாகனுக்கு உண்டான சாமர்த்தியம் இது. ஏன்னா தேருடைய அந்த அடி இருக்கு இல்லையா, அந்த போன அடையாளம் இருக்கு இல்லையா. நாமே சில திவ்யதேசம் போவோம். திவ்யதேசம் போறச்சே அன்னைக்கு தேர் உற்சவம்னா அந்த தேருடைய சக்கரங்கள் அப்படி போனது அந்த அடையாளம் தெரியும். இப்ப இந்த சுமந்திரன் ராமன் என்ன சொல்றான்னா, அந்த அடையாளம் தெரியப்படாது, நீ மறுபடியும் தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கணும். முதல்ல தெற்கு நோக்கி போனா போயிட்டு அங்கிருந்து வடக்கு நோக்கி திரும்பி வரா, வந்துட்டு மறுபடியும் தெற்கு நோக்கி போறா. இப்ப வடக்கு நோக்கி வந்து தெற்கு திரும்ப ரமணம் 2வது தடவை திரும்பச்சே அந்த சக்கரம் திரும்பறதுங்கிற அடையாளமே இல்லாம நீ தேர ஓட்டணும்னாரு. சரி, அதே மாதிரி ஓட்டுறேன்னு சொல்றேன். இதனால என்ன சுவாமி லாபம்னா, ஜனங்க காத்தால எழுந்து பாருணும். எழுந்துட்டவனே ஓ ராமன் வந்து இங்க போயிருக்கான், ஓ காட்டுக்கு போயிட்டான் போட்டுக்கு, நம்ம ஏமாத்திட்டு போயிட்டான் போட்டுக்கு அப்படின்னு அந்த தேர் போன அடையாளத்தை வைத்துக்கிட்டு போவா. போய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தேர் திரும்பிட்டு தெற்கு பக்கம் போயிட்டு இருக்கேன். ஓஹோ ராமன் நினைச்சுட்டான் போட்டுக்கு, ஓ நம்மளால முடியாது, இனி நம்ம 16 வருஷம் எப்படி இருக்கிறது, நம்மளால முடியாது போட்டுக்குன்னு திரும்ப அயோத்திக்கா போயிட்டான் போட்டுக்குன்னு அவன் திரும்பி ஒத்துவா. இப்படி செய் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொன்னா, சுமந்திரனுக்கு சொன்னேன். அந்த மாதிரி ஓடுறானோ திரும்பி சொல்ல வந்தேங்க. அப்ப திரும்ப வைக்கணும் வடக்கு திருப்ப மறுபடியும் தேர தெற்க நோக்கி திருப்பினானா. அதன் பிறகு சித்திரக்கூடத்துக்கு போனான்னு சரித்திரம். அதன் பிறகுதான் சித்திரக்கூடத்துக்கு போனான்றது சரித்திரம் தெரிவிக்கிறாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இந்த நிலையில இருக்கச்சே அப்படின்னா ஜனங்கள்லாம் போகலையா, போகல. ஆனா ஆழ்வார் பாட்டு இருக்கே சுவாமி, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே குலசேகர ஆழ்வார் பாடி இருக்காருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவாச்சனை வியாக்கியாந்த விசாரிக்கிறார். யாரும் கூட போகல, லக்ஷ்மணன் ஒருத்தன் தான் போயிருக்கான். ஆனா ஆழ்வார் ஏன் அப்படி எழுதினார் தெரியுமா? அந்த லக்ஷ்மணன் ஒருத்தர் போனது, நல்ல பாருங்க, போனது இத்தனை சுற்றமெல்லாம் பின்தொடர, இத்தனை பேர் எல்லாரும் போயிருந்தா எத்தனை கைங்கரியம் ராமனுக்கு பண்ணியிருப்பாளோ அத்தனை கைங்கரியம் லக்ஷ்மணன் ஒருத்தனே பண்ணினாங்க. அப்பனா அவ பண்ற கைங்கரியத்துக்கு சமமாக லக்ஷ்மணன் ஒருத்தனே கைங்கரியம் பண்ணி இருக்கிறபடியாலே அதனால என்ன பண்ணார்? சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனேன்னு தெரிகிறார். அப்ப சுற்றத்தார் போனதுக்கு சமமா. ஏன்னா லக்ஷ்மணன் பண்ற கைங்கரியம்னா ஊர் ஜனங்கள் பௌர ஜனங்களா போய் எத்தனை கைங்கரியம் பண்றாலோ அத்தனை கைங்கரியம் லக்ஷ்மணன் ஒருத்தனே பண்ணா சுவாமின்னா. அப்ப என்ன பண்ணலாம்? அவெல்லாம் வந்தா போல் இருக்கு சுவாமின்னா. அந்த சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவன் அதுதான். அப்ப சுமந்திரன் அக்கறைக்கு போயிட்டான். அக்கறை போனோடனே விட்டுட்டானோ, விட்ட உடனே லக்ஷ்மணா என்ன வார்த்தை சொல்ற உன்னுடைய தகப்பனார், ஏன்னா கங்கை கரையில விட்டுட்டு அவ கிளம்பணும், அவ கிளம்பி போகணும். சுமந்திரன் அங்க விட்ட உடனே ஒரு ராத்திரி முழுக்க சுமந்திரன் அங்கேயே இருந்தானா. வால்மீகி எழுதி வச்சிருக்காரு ஒரு ஏன்னா ஒருவேளை ராமன் இதுன்னா ரொம்ப சிரமமா இருக்கு, என்னால் முடியாது போட்டிருக்கு, திரும்ப போயிடலான்னு திரும்ப வந்துடுவானோ என்கிற அபிப்பிராயத்திலே ராத்திரி முழுக்க அங்கே நின்று இருந்தானா சுமந்திரன். அப்ப சுமந்திரன் கிளம்பணும். கிளம்பி லக்ஷ்மணன், லக்ஷ்மணா உன்னுடைய தகப்பனாருக்கு என்ன சொல்ற அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னான். பின்னாடி சொல்றான் அந்த வார்த்தையை. ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்கப்புறம் பிராட்டி கிட்ட கேட்கலாம், சீத்தை நாட்டு பெண்ணே சீத்தையே நீ என்ன சொல்றன்னா, அவளுக்கு தொண்டை அடிச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைய ஜனகனுடைய புத்திரி, எவ்வளவு வாழ்வு, அந்த வாழ்வு இங்க அதுக்கு தசரதனுடைய மருமகள், இதற்கு விட என்ன வேணும் அப்படி இருக்க செய்தே அவ தொண்டை அடிச்சதுக்கு ஒண்ணுமே பேச முடியல. ராமன் கேட்டான், ஒன்னோட தகப்பனார் ஜாகிரதையா பார்த்துக்கோ, நாங்க 14 வருஷம் கழிச்சுட்டு வந்துக்குவோம் அப்படின்னு சொன்னா. சரி, அங்கிருந்து அந்த நிக்கிருந்து எல்லாமே கிளம்பினான். சுமந்திரன் நேர அயோத்தி கிளம்பியாச்சு. ஒரு ராத்திரி பார்த்தா ராமன் வரல. சரி, ராமன் வரலன்னு சொல்லி நேரம் அயோத்திக்கு போனான். அயோத்திக்கு போய் தசரதன்ட்ட போய் பேசுறான். இன்னும் பிராணம் போகல தசரதனுக்கு. பேசுறான், என்ன செய்தி சுமந்திரா, என்ன சொன்னா என்னோட குழந்தைகள், என்னோட மனாட்டு பண்ண என்ன சொன்னா, லக்ஷ்மணன் என்ன சொன்னா, அதுக்கு மேற்கொண்டு ராமன் என்ன சொன்னான்னா எல்லாம் உங்களை ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு சொன்னான். லக்ஷ்மணன் என்ன சொன்னான் அதை சொல்லு அப்படின்னா, உன்னை தகப்பனாரா நினைக்கிறேன்னு சொன்னான்னு. இதான் அங்க சொல்லியிருக்கான். இங்க சுமந்திரன் கேட்டிருக்கானோ, சுமந்திரன் கேட்ட உடனே லக்ஷ்மணன் என்னத்தை வார்த்தனா, நான் தசரத சக்கரவர்த்தியை தகப்பனாரா நினைக்கிறேன்னு சொல்லினான். அவர் எனக்கு தகப்பனாரா கிடையாது, அவர் தகப்பனாரா நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நன்னா சுமந்திரன் தசரத சக்கரவர்த்தி சொல்றான், உன்னை தகப்பனாரா நினைக்கவே இல்லை, மதிக்கவே இல்லைன்னு இந்த வார்த்தையை சொன்னான். யாரு?
இளையா யாரு சொன்ன இந்த வார்த்தை யார் சொன்னா? தகப்பனாரா மணிக்கணும் லக்ஷ்மணன் இந்த வார்த்தையை சொன்னான்னு சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு சுமந்திரன் என்ன நினைச்சுட்டான்னா, ஓ நான் இந்த வார்த்தையை சொல்ல போறேன். சொன்ன உடனே தசரதனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஒருவேளை மயக்கமே வந்து கீழ் விழுந்துருவானோ, அந்த அளவுக்கு ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு இந்த வார்த்தையை சொன்னா. சொன்ன உடனே அபாரமான ஆனந்தம் யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கு. சுமந்திரா இப்ப சொல்றான் தசரத சக்கரவர்த்தி, சுமந்திரா நான் ராவனை பெத்து ஒரு ஆனந்தம் பண்ணல, பரதனை பெத்து ஒரு ஆனந்தம் பெறல, ஆனா சுமந்திரா நான் லக்ஷ்மண பெத்தனும் இப்ப ஆனந்தப்படுறேன், இப்ப ஆனந்தப்படுறேன். இந்த வார்த்தை தசரத சக்கரவர்த்தி வாயால வருது. இவர் என்ன சொன்னார்? லக்ஷ்மணன் என்ன வார்த்தை சொன்னா? நான் தகப்பனாராக மதிக்கவில்லை, இந்த வார்த்தை சொல்லியிருக்கான். இந்த வார்த்தை அப்படியே சுமந்திரன் போய் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கோம்? ஓ என்ன சுவாமி, பரதன் பரவாயில்ல, ராமன் பரவாயில்ல, அதே போல சத்ருகன் பரவாயில்ல, லக்ஷ்மணன் ஏன் இப்படி வார்த்தை பேசினான் அப்படின்னு நினைக்கிறோமோ? ராமனை பத்தி எனக்கு ஆனந்தம் இல்லை, பரதாழ்வான பத்தி எனக்கு ஆனந்தம் இல்லை, எனக்கு லக்ஷ்மணனை பத்தி ஆனந்தப்படுறேன். எதுக்காக அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, என்ன தகப்பனாரா இல்ல மதிக்கலன்னு சொன்னாரோ அப்ப என்னன்னா அதுதான் எனக்கு தேவையான வார்த்தை. என்ன ஏன்னா இது அத்தனையும் தகப்பனாராகவும் தாயாராகவும் யார நினைக்கிறான்? ராமனை நினைக்கிறான். அதுதான் எனக்கு வேணும். அந்த நினைவு எப்ப லக்ஷ்மணனுக்கு வந்துருத்தோ அப்ப லக்ஷ்மணன் பெற்றதுனாலதான் எனக்கு ஆனந்தமே தவிர எனக்கு இதுல ஆனந்தம் கிடையாது. இத வந்து சுமித்திரை சுமந்திரன் வேற சுமித்திரை கிளம்பின மூணு ராமன் தன்னுடைய தாயாரான கௌசல்யாட்டை விடவைத்துக் கொண்டு கிளம்பி வரார். அதே போல தன்னுடைய தாயார் லக்ஷ்மணுடைய தாயார் சுமித்திரிட்ட போறார். தாயே நான் கிளம்பிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன். அப்ப அவன் என்ன சொல்லிருக்கான்? சாமானிய லோகத்து தாயாரா என்ன சொல்லிருக்கா? உனக்கு ஏண்டா வம்பு? ராமனை தானே 14 வருஷம் போக சொன்னான், அவன் போய்க்கிறான், நீ பெசாம இங்கிரு, பரதனோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கோ, நீ அவன்கிட்ட இதோ பங்கு இதை கேட்கறதா கேளு, இத்தை சொல்லுவாளோ. அவன் என்னத்தமா சொன்னா? அஸ்வனா, ஏ லக்ஷ்மணா, இனிமே நீ தசரதனை மறந்துடு, என்ன மறந்துடு. பரம பாப்து சுமித்திரை என்ன மறந்துடு. என்ன யாரு? தாயார சொல்றான். என்ன மறந்துடு, தசரதனை மறந்துடு. இனிய யாரு? சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அந்த ராமனே உனக்கு. மாதா ராமன், பிதா ராமன், பிராதா ராமன், சர்வம் சுகுர்த்து ராமன், எல்லாமே ராமன். ஏ லக்ஷ்மணா, உன்னை நான் எதுக்கு தடவை பெற்றேன்? இந்த நாள் என்னைக்கு வரும்னு காத்துன்றிருந்தேன் சுமித்திரை. ஒரு தாயார் சொல்லக்கூடிய வார்த்தையாது. இந்த நாள் என்னைக்கு வரும்? இப்ப முன்னாடி பார்த்தோம், என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அந்நாளேன்னு பார்த்த போனோம் இதுக்கு முன்னாடி. இந்த நாள் என்னைக்கு வரும்? இந்த நாள் என்னைக்கு வரும்? இந்த நாள்தான் எதிர்பார்த்துருந்தேன். பரிபூர்ணமான கைங்கரியம் உன்னுடைய தமையனாருக்கு நீ பண்ண வேண்டிய தருணம் அடிச்சு விட்டு, இந்த கைக்கரியம் தான் பிரதானம். அதற்காகத்தான் உன்னை பெற்றேன். உனக்கு இப்ப 24 வயசாகுது. ஆனா 24 வயசா இருந்தாலும் நீ நேர உனக்கு தாயார் தெரியுமா? நான் இல்ல, அந்த பிராட்டி சீதா பிராட்டி தான் உனக்கு தாயார். உனக்கு தகப்பனார் யார் தெரியுமா? தசரத சக்கரவர்த்தியில அந்த ராமன் தான் தகப்பனார் அப்படின்னு உனக்கு பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம். இந்த நாள் என்னைக்கு வாய்க்கும் காத்துனத ஒரு தாயார் சொல்றான்னா இன்னைக்கு சொல்லுவாளா? இந்த வார்த்தை சொல்லக்கூடியவா இன்னைக்கு இருக்கான்னா, எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பு கிடைச்சா உடனே சுருட்டிட்டு போறதுக்கு பாப்பாரை தவிர அப்படின்னு நினைத்தோம். அத்தனை தூரம் ராம கைங்கரியத்துக்கு அவ்வளவு ஈடுபடுதான் சுமித்திர சொல்ற இந்த வார்த்தைய. சுமித்திர சொன்னா அந்த அளவு ராம கைங்கரியம் கிடைக்குமா அதைத்தான் என்ன சொல்கிறார்? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, லக்ஷ்மி சம்பத் உடையவர். லக்ஷ்மி சம்பத்னா கைங்கரிய சம்பத் உடையவர் யாரு? லக்ஷ்மணன். இதை திரிலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிராப்தியத்துக்கு இளைய பெருமாளை போலே, ஆச்சரியமான சூத்திரம் இது. பிராப்தியத்துக்கு இளைய பெருமாளை போலே, பெரிய உடையாரை போலே, பிள்ளை திருநுறையூர் அரையரை போலே, சிந்தையந்தியை போலே 4 பேர் எடுத்திருக்காங்க. கைங்கரியத்துக்குன்னு 4 பேர் பிரதானம் எடுத்திருக்காரு. பிராப்தியத்துக்கு இளைய பெருமாளை போலே, பெரிய உடையாரை போலே, பிள்ளை திருநுறையூர் அரையரை போலே, சிந்தையந்தியை போலேன்னு எடுத்திருக்காரு. இந்த 4 பேர் எடுத்துக்க இல்லையா?
அதுல முதல்ல ஞாபகம் வருதுன்னா லக்ஷ்மணன் தான். இளைய பெருமாள் தான் லக்ஷ்மணன். ஏன்னா இளைய பெருமாள் பண்ண கைங்கரியம் ஆச்சரியமான கைங்கரியம். அப்படிப்பட்ட கைங்கரியம். இரண்டாவது யாரு? பெரிய உடையார் ஜட்டாயு. பெரிய உடையார் ஜட்டாயு. அந்த ஜட்டாயு ஆந்தனையும் எவ்வளவு தூரம் சண்டை போட்டு பார்த்தா பிராணமே போயிடுச்சு. தன்னுடைய பிராணனே போயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த பிராணம் போனாலும் அப்படி இருக்கச்சது அந்த ராவனுடைய சண்டை போட்டு அந்த கைங்கரியத்தை பண்ணாரோ. இந்த இரண்டாவது கைங்கரியம். மூன்றாவது பிள்ளை திருநுறையில் அரையர். ஜட்டாயுக்காது பிராணம் போவதுங்கிற அபிப்பிராயம் கிடையாது. சண்டை போடணும், சண்டை போட்டு சீதையை மீட்டணும், அதனால் அவர் சண்டை போட்டார். ஆனா பிள்ளை திருநுறையில் அரையர் இருக்கு இல்லையா? தொட்டியம் திருநாராயணபுரம்னு ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பக்கம் ஒரு விதேசம் இருக்கு. அங்க பெருமாள் எழுதிருக்கார். அந்த பெருமாளுக்கு விஷயம் எல்லாம் தீ வச்சுட்டார், நெருப்பு வச்சுட்டா. ஓ பெருமாள் தீவிர எரியிட்டாரு. போய் என்ன பண்ணாரு? இவர் போய் ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஓ பெருமாளுக்கு நெருப்பு பட்டு நெருப்பு ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆனா ஆலிங்கனம் பண்ணா பிராணம் போயிடும் தெரியும். பிராணம் போயிடும் தெரியாத ஜட்டாயு கைங்கரியம். ஆனா பிராணம் போயிடுது. பிராணம் போயிடும் தெரிஞ்சு பிள்ளை திருநூறு அரையர் இவர் மட்டும் இல்ல, இவர் போய் ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஓ பர்த்தா ஆலிங்கனம் பண்ணிட்டாருன்னு பாரியா போயிட்டார். பாரியா ஆலிங்கனம் பண்ணிட்டார். பாரியா ஆலிங்கனம் நல்ல ஸ்ரீவத்திரம் இருக்கு. பாரியா ஆலிங்கனம் பண்ணாரு, தாயார் ஆலிங்கனம் பண்ணாரு. ரெண்டு குழந்தைகள் ஆலிங்கனம் எடுத்து எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா. 4 பேரும் மோட்சத்துக்கு போயிட்டா. இதுல இரலோகாச்சார் திரும்பிக்கிறார். முதல்ல மோட்சத்துக்கு யார் தெரியுமா போனா? இந்த 2 குழந்தைகள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாரியா பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் பிள்ளை திருநூறு அரையர் பண்ணான்னு தெரிவிக்கிறோம். இதுக்கு சொல்ல வந்தனர். இது 3வது. 4வது ஆச்சரியமாக இருக்கக்கூடிய யாரு? பிள்ளை திருநூறு அரையர். அதுக்கப்புறம் இவர் சிந்தையந்தி. இவர் கோபிகை. இவருக்கு சிந்தையந்திக்கு திரும்பி தன்னடையே போயிடுத்துட்டார். பகவான் புல்லாங்குழல் ஓடிட்டு இருக்கான். கண்ணன் பெருமான் அந்த புல்லாங்குழல் ஓசையை நல்லா காதுல கேட்டு இருக்கு. கிட்டக்கு போய் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கா. ஆனா முன்னாடி மாமனார் மாமியார் உட்கார்ந்துட்டு இருக்கா. முன்னாடி ரேடியை தாண்டி போகணும். ரேடியை தாண்டி போனோம்னா அந்த மாமனார் மாமியார் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை தாண்டி போக முடியல. அந்த காலத்து மாட்டு பொண்ணு அப்படிதான். இப்ப என்னன்னா அவ எழுந்து போயிட்டு வாமான்னு அவளுக்கு வரவேற்பு கொடுத்து அவளை அனுப்பி வைக்கணும். இந்த காலம் அது இதான். மாமனார் மாமியார் தாண்டி போக முடியல. அதனால அந்த இடைவெளி அங்க வாசப்படியே நின்றுட்டு ஓ என்னமா புல்லாமல் ஊதின்றுக்கான சிறுவர்கள் படவி தரிமாற செங்கன்கூழ் செய்வாய் கொப்பளிக்க கறவையின் கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்பான்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்கறது ஆனந்தப்படுறா. ஓ கிட்டக்க போய் அனுபவிக்க முடியலையேன்னு துக்கப்படுறா. ஆனந்த துக்கம் ரொம்ப எடுத்து போன உடனே அங்கேயே கிளம்பிட மோட்சத்துக்கு போயிட்டான். சிந்தையத்துக்கு தன்னடியே கிடைத்தது தெரிவிக்கிறாரியா. இவாதான் 4 பேர் தான் கைங்கரியத்துக்கு பிரதானம். ஆனா அந்த கைங்கரியத்துக்குள்ளே முதல் விரல விடுறது யாருன்னா லக்ஷ்மணன். அந்த முதல் விரடுதுன்னா கைங்கரியம் பண்ணு. கைங்கரியம்னு சொன்னாலே என்னன்னா லக்ஷ்மணன் தான். அந்த லக்ஷ்மணன் ஞாபகத்துக்கு வரணும். அப்படின்னா அத்தியந்த கைங்கரிய பரவல். நம்ம கூட கைங்கரிய பரவல்னா அத்தியந்த கைங்கரியம் ஞாபகத்துக்கு வரணும். அப்படின்னா பகவத் கைங்கரியம் என்றாலே லக்ஷ்மணன் தான். அதத்தான் இங்க என்ன தெரியாது? அபிமான துங்கன் செல்வன். இப்ப சரி சுவாமி, அபிமான செல்வம் இவருக்கு பணமா செல்வம்? இவருக்கு பணம் செல்வமே கிடையாது. என்ன சொல்லுவோம்? ராமராஜ்ய பட்டாபிஷேகம் முடிஞ்சு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் முடிஞ்சு லக்ஷ்மணன் வேண்டான்னு சொன்னானோ. சரி வேண்டாம் சொன்ன பரதனை கொடுத்துட்டானோ. பரதன் தான் இதே மறுக்க மாட்டான்னு முதலில் பார்த்தோம். ஆனா நாட்டுக்கு போகணும்னா போறேன்னுவான், காட்டுல இருக்காதுன்னா போகணும்னா. அதே போல நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் பண்ணுவான். இதற்கு அப்படியே நேர் எதிர்னா லக்ஷ்மணன். நேர் எதிர். நல்லா அழ தெரியும் எனக்கு பரதனுக்கு. எது வேணாலும் அப்படியே சொன்னபடி கேட்பான். ஆனா சொன்னபடி கேட்காத லக்ஷ்மணன் ரொம்ப பெரிய கைங்கரியபரர். ராமன் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டான். நீ நாட்டிலே இருன்னு சொல்லி சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா பெரிய கைங்கரியபரர். சொன்னபடி கேட்ட பரதனும் கைங்கரியபரர். இந்த இடத்துல பாருங்க, சொன்னபடி கேட்ட பரதனும் கைங்கரியபரன், சொன்னபடி கேட்காத லக்ஷ்மணனும் கைங்கரியபரர். அப்ப சரி கேட்டே பெயர் பெற்றுட்டார். இவர் கேட்காமே பெயர் பெற்றுட்டார். பரதன் ராமன் சொன்னதை கேட்டே நல்ல பேர் எடுத்துட்டார். இவர் ராமன் சொன்னதை கேட்காம நல்ல பேர் எடுத்துட்டாரியா. அப்ப இந்த லக்ஷ்மணன் கைங்கரியம் வேண்டி ஏற்படணும். ஆனா சொன்னதை கேட்க மாட்டான். பரதன் சொன்னதை கேட்பான். கூடவே இருக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடையாது, பரதனுக்கு இல்லை. இதுதான்
அழுத பிள்ளைக்குத்தான் பால் கொடுக்குன்னு சொல்லுவா இல்லையா? குழந்தை அழுதாதமா பால் குடிக்கணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி என்னன்னா வாயை பொத்துன்னு இருந்தா அதையெல்லாம் ஆசைப்படுறதுனா கிடைக்காதனும். பரதன் சொன்னதெல்லாம் சரி 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 சரி, ராமன் என்ன சொல்றானோ அது சரி சரின்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு தகுந்தாப்ப தான் பரதனுடைய, ஏன்னா பாரதந்திரி பரிபூர்ணமா இருக்கு. ஆனா நீ சொன்னதுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள முடியாது, கூடவே வந்து தீர்வேன். யார் சொல்றது? லக்ஷ்மணன் சொல்றானோ. அப்ப லக்ஷ்மணன் பிடிவாதம் பிடிச்சு வந்தானோ, அப்ப எல்லா கைங்கரியத்தை பண்ணினானோ. பண்ணினேன், இருக்கட்டும் சரி சுவாமி, காட்டுல இருக்கச்சு எல்லா கைங்கரியம் பண்ணட்டும், வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா இப்பதானே பார்த்தோம், சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவன் என்று அத்தனை பேரும் வந்திருந்தா எத்தனை கைங்கரியம் பண்ணியிருப்பாளோ அத்தனை கைங்கரியர் லக்ஷ்மணன் ஒருத்தனே பண்ணினா ஆகட்டும், சரி அது இருக்கட்டும், வேண்டாம் சொல்ல. திரும்பி வந்தா சொல்லணும். திரும்பி வந்து இப்ப பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு, சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் ஆன உடனே இப்ப என்ன ஆயிடுச்சு லக்ஷ்மணனுக்கு? ஒரு கையால் திருவெண்கொற்றப்படையும் ஒரு கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தான். பண்ணது யாரு? லக்ஷ்மணன். ஒரு கையால் திருவன் கொற்றப்படையும் ஒரு திருக்கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தாங்க. நீங்க இந்த பட்டாபிஷேகம் படம் பழைய காலத்து படத்தை பார்க்கணும். படம்னா அந்த சித்திர திருமேனி இருக்கணும். அந்த சித்திர திருமேனி பழைய காலத்துல இதுல இருந்து இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. அந்த தஞ்சாவூர் பட்டாபிஷேகம் படத்தை பார்த்தேன்னா அதுல நல்லா பாருங்க. அதுல படத்தை பார்த்தா அதுல பட்டாபிஷேகம் படத்துல லக்ஷ்மணன் ஒரு கையால சாமரத்தையும் மற்றொரு கையால, நல்லா பாருங்க, ஒரு கையால சாமரத்தையும் மற்றொரு கையால் திருவெற்றோன் குடிச்சுட்டு பிடித்தாற்பட எழுதுவா. திருவெற்றப்படை சாமரம் இது பிடிச்சாப்பட எழுதுறாருன்னு. ஏன்னா இது பழங்காலத்து படமா இருந்தா இது மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு பட்டாபிஷேகம் வேற மாதிரி இருக்கு. ஆனா அன்னைக்கு பட்டாபிஷேகம் ஏன்னா ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. வால்மீகி ஸ்லோகம் தான் அப்படிதான் இருக்கு. சத்ரஞ்ச திராமரஞ்ச துருவான், சத்ரந்த சாமரஞ்ச துருவான் தான் வால்மீகி ஸ்லோகம் இருக்கு. சத்திர சாமரங்களை தரித்துக் கொண்டு லக்ஷ்மணன் அளந்தான். சத்திர சாமரங்களை தரித்துக் கொண்டு லக்ஷ்மணன், இது பாத்ம புராணத்திலே இருக்கு. பாத்ம புராணத்துல இது இருக்கு இல்லையா? அப்ப ராமாயணத்திலும் இருக்கு, பாத்ம புராணத்துல இல்லையா? இந்த விசாரித்தார், வியாக்கியாத்தா விசாரிக்கிறார். காட்டுக்கு போகும்போது எல்லா கைங்கரையும் பண்ணணும். வாஸ்தவம் தான், யாரும் இல்லை. ஏன்னா வேற ஆள் கிடையாது. ராமனுக்கு லக்ஷ்மணனை விட்டா வேற யாரும் கைங்கரியம் பண்றதுக்கு அவங்க யாரும் கிடையாது. அதாவது பண்ணட்டும், அது நியாயம். இப்பதான் நாட்டுக்கு வந்தாச்சே சுவாமி, அயோத்திய மாநகரம் அப்படி இருக்கச்சே. அந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் வேற ஆயிடுச்சு. எத்தனை வேலையாட்கள் இருக்கா, ஒருத்தர் வேண்டா. ஆனா இது என்ன பண்ணிருக்கணும்? இவாள்கிட்ட இப்ப ஒருத்தட்ட சத்திரத்தை கொடுத்துட்டு ஒருத்தரத்தை சாபனத்தை கொடுத்து நீ சாபனம் பேசு, சத்திரம் பண்ணு அப்படின்னு பண்ணிருக்கலாமோனோ? ரெண்டையும் தானே எடுத்துட்டான் லக்ஷ்மணன். அப்ப அயோத்தியா வாசிக்கல இல்லையானா? நிறைய பேர் இருக்கா, ஒருத்தரா ரெண்டு பேரா, நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கச்சே ரெண்டையும் தானே எடுத்துட்டான், தன் கையில எடுத்துட்டு கைங்கரியம் பண்றான். என்ன சுவாமின்னா இதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர் ஒரு திட்டாந்தம் சொல்லுவா. என்ன திட்டாந்தம்? ஸ்வயம்பாகத்திலே வயல் வரத்தவர் ஒப்பும் உண்ண மாட்டாமல் ஒப்பும் உண்ட மாட்டாமையாலே தெரிவிக்கிறார். ஸ்வயம்பாகத்திலே வயிறு வளர்த்தவர் ஒப்பும் உண்ண மாட்டாமையாலே அப்படின்னா, ஒரு சுவாமி நல்லா சாப்பாடு பிரிய, நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. முதல்ல என்ன பண்ணாரு? ஒரு ஆழாக்கு அரிசி போட்டார். அரிசி போட்டு பெருமாள் தொண்டரில் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சாப்பிட்டார். சாப்பிட்டா வயிற்றுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, குறைச்சலா இருக்கு, குறைச்சலா போட்டம் போட்டிருக்கு அப்படின்னு அடுத்த நாள் என்ன பண்ணாரு? அந்த ஆழாக்கோட ஒரு பிடி அரிசி போட்டார். ஒரு ஆழாக்கு போட்டு மேற்கொண்டு ஒரு பிடி அரிசி போட்டு சாதம் பண்ணார். பெருமாள் தொண்டரில் பண்ணிட்டு சாப்பிட்டார். அப்போ இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கு, இருக்கே சுவாமி அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணார்? அடுத்து இன்னொரு பிடி போட்டார். அப்ப மொத்தம் 3 பிடி எடுத்து 3 பிடி சாதத்தை போட்டார். அப்பவும் அடுத்த நாளும் பார்த்தார், அவருக்கு போறல, இன்னும் கொஞ்சம் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு, ஆயிடுத்து, இன்னும் பசி பூர்த்தி ஆறலையே சுவாமி. என்ன பண்ணார்? இப்படியே போட்டு 3 ஆழாக்கு வடிச்சு சாப்பிடுறார். இப்ப இந்த மாதிரி அப்பனா ஸ்வயம் பாகத்துல வயிற்ற நல்லா வளர்த்துட்டார். வளர்த்தோம்னே இப்ப இவரை ததியாராதனுக்கு ஐஷன் போட வச்சுக்கோ. அங்கங்க பாகவத ததியாராதனை நடக்கிறதுனோ அங்க ஐஷன் போய் வச்சோம்னா இவர் ததியாரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் உட்காந்து, ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார், இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாருன்னு என்ன பண்றாருன்னா, அவரை எதை கொண்டு வந்தாலும் கையிடுற, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்
எனக்கு ஒரு துளி கொடுங்கோ, ஒரு துளி கொடுங்கோ, ஒரு துளி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவரை பார்த்துட்டு இவருக்கு எதுவுமே வைக்காம போயிடுறார். இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கார். பார்த்தா அவர் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற மாத்திரையை போட்டுட்டே இருக்கார். மாத்திரையை போட்டுட்டே இருக்கார். இவரை பார்த்தா அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுமே கிடைக்காதுன்னு இவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பக்கமும் ஒண்ணு வேண்டாம்னா கையை இப்படி வச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கமும் மாத்திரையை சாப்பிட்டு இப்படி கையை வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, இனி நம்ம தத்தியாராதனைக்கு போகப்படாது, தத்தியாராதனைக்கு போனா என்ன பிரயோஜனமே இல்லை, நமக்கு கிடைக்காதுனோ. அப்ப தனியாவே தனிக்க பண்ணிக்கலாம், தனிக்க பண்ணி சாப்பிட நினைக்கிறானோ. அதே போல லக்ஷ்மணன் என்ன கதை அதுனா, காட்டுல ஸ்வயம்பாகம் பண்ணி பண்ணி நல்லா ஆனந்தப்பட்டான். காட்டுல ஸ்வயம்பாகம்னா தான் தத்தியாராதனை பண்ணி சாப்பிடுமா போலே காட்டுல தான் ஸ்வயம்பாகம் தத்தியாராதனை பண்ணி 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 அங்க நிறைய கைங்கரியம் பண்ணிட்டான். அந்த கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்பட்டான். இப்ப நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தரை பகிர்ந்து கொடுக்கணுமோனும், இனி எது தனியா இருந்து அப்படின்னு சொல்றது தமிழர்ல. அப்ப இன்னொரு பகிர்ந்து கொடுக்கணுமோனோ, பகிர்ந்து கொடுக்காம அதெல்லாம் ஆகாசம். அந்த காட்டுல எப்படி பண்ணணும் அதே போல இங்க போடுறேன். இல்லைன்னா இது போல ஒப்புணுண்ண மாற்றாமையாலே, அப்ப அந்த இவருடைய தன்னை சுயம்பாகத்துல வயிறு வருத்துண்டு காரணம், வயிறை வருத்துண்டு வலித்துண்டு ததியாரான போய் உட்கார்ந்தா ஒண்ணும் கிடைக்காது. அதே போல அங்க காட்டுல எப்படி கைங்கரியம் பண்ணணும் அதே கைங்கரியம். அதனால பண்ணார், சத்திரத்தையும் பிடிச்சிட்டார், சாமரத்தையும் ரெண்டு கையிலும் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இதுக்கு சொல்றேன்னா, இது வேடிக்கையா சாப்பாட்டை உதாரிக்கிறார் நம்முடைய பூர்வர்கள். ஆனா அது பிரதாமதி கூடாது, அது பிராப்த விஷயம் இல்லை, அது உயர்ந்த விஷயமா, சாப்பாடு விஷயம் அது உயர்ந்த விஷயம் கிடையாது. ஆனா லக்ஷ்மணுடைய கைங்கரியம் உயர்ந்த விஷயம். அதான் தெரியும், லக்ஷ்மணுடைய கைங்கரியம் உயர்ந்த விஷயம். ஆக லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்னகா, அவனுக்கு கைங்கரியம் தான் செல்வம். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாபரத் ஸ்வபதச்சே. இதுவும் லக்ஷ்மணுடைய வார்த்தை தான். ராமா, நீ மலையில இருந்தாலும், மலை தாழ்வரைகளை இருந்தாலும், சீதையோடு சேர்ந்து இருந்தாலும், சீதையோடு தனித்து இருந்தாலும், அகம் சர்வம் கரிஷாமி, அகம் அடியேன், சர்வம் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களும் கரிஷ்யாமி செய்ய பெறுவேன் ஆக வேணும்னு லக்ஷ்மணுடைய பிரார்த்தனை. அப்படின்னா சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களும் பண்ண பெறுவேன் ஆக வேணும்னு லக்ஷ்மணுடைய பிரார்த்தனை. இது அப்படியே தமிழ் படுத்தினார் ஆழ்வார், நம்மாழ்வார். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்டி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், செடுகுல அருவி திருவேங்கடத்து இழுகள் சோலை எந்த தந்த தந்தைக்கு எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா படிகளும் எல்லா கைங்கரித்தும் செய்ய வேண்டும் பிரார்த்திக்கிறார். எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா படிகளாலும் எல்லா கைங்கரித்தையும் செய்யணும்னு பிரார்த்திக்கிறார். பண்ண முடியுமா? இப்ப காலட்சம் வாங்கிட்டு இருக்கு, ஆயிரத்தி இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா காலட்சம் முடிய போகுது. சுவாமி எப்பவுமே காலட்சம் இருக்கணும். அது என்னமா சுவாமி, என்ன சுவாமி இவெல்லாம் சாப்பிட போக வேண்டாமா, அவளுக்கெல்லாம் பசிக்காதா, இவெல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாரு இருக்காதம்மா. இல்ல இல்ல இல்ல, எப்பவுமே எனக்கு கைங்கறி வேணும். நீ எங்க போனாலும் கைங்கறி வேணும். அது ராத்திரி பகலில் அந்த கால வித்தியாசமே கூடாது, எப்பவும் கைங்கறி வேணும், எல்லா படிகளாலும் கைங்கறி வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் கேட்டார், அது என்னமா முடியும் ஆழ்வார், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, சில நேரம் தான் கைங்கறி கொடுக்கணும், எல்லா நேரத்தையும் கைங்கறி குடிக்க முடியும், எனக்கு வேணும்ன்ற, எனக்கு வேணும்னு எப்படி தெரியுமா கேட்கிறார் ஆழ்வார். நீ பரதனுக்கு கொடுத்த கைங்கரியம் இருக்கணும், அந்த கைங்கரியத்தை கொடு. லக்ஷ்மணனுக்கு கைங்கரியம் கொடுத்தீங்கணும், அந்த கைங்கரியத்தை கொடுனார். பெருமாள் பார்த்தார், பரதனுக்கு கொடுத்த கைங்கரியம் என்பது பாரதந்திர கைங்கரியம், அந்த பாரதந்திர கைங்கரியம் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். லக்ஷ்மணனுக்கு கொடுத்த கைங்கரியம் அதே சேஷத்துவ கைங்கரியம். அது மட்டும் இல்ல, பரதனை நாட்டிலேயே இருந்து சொன்ன அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு தான். அதே லக்ஷ்மணன் காட்டுல வந்தான், காட்டுல கைங்கரியம் பண்ணான், அந்த கைங்கரியத்தை கொடுத்தேன். இப்ப ஒரு கைங்கரியம் சேஷத்துவ கைங்கரியம், மற்றொரு கைங்கரியம் பாரதந்திர கைங்கரியம். ரெண்டையும் எப்படி கொடுக்க முடியும்? நாட்டுல இருந்த கைங்கரியம் பண்ணது பரதாழ்வான், காட்டுல இருந்த கைங்கரியம் பண்ணது யாரு? லக்ஷ்மணன். அப்படி இருக்கச்சு ரெண்டையும் கைங்கரியம் ஆழ்வார் என்னவா கொடுக்கணும், கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் பண்ணணுன்றாரு பெருமாள். ஆழ்வார் கேட்டார், ராத்திரியான எப்படி பண்ண முடியும்? ராத்திரியானா எங்க கேட்கிறாரு? திருவேங்கடமுடியான் இதெல்லாம் கேட்கிறாரு.
ஒடுவில் காலமெல்லாம் உடனாமணி வடிவில் அடிமை செய்ய வேண்டும் நாம் தெடுகுலர் அருவி திருவேங்கடத்து கேட்கிறார். அப்ப பெருமாள் சொன்னார், ராத்திரியானா பரியங்காசம் சமர்ப்பிச்சிருவா, கதவை சாத்திடுவா, தீகமுத்திரை கோச்சுவா. ஏன்னா அந்த திருவேங்கட முடியாதுதான் அவர் தூங்குறது 1/2 மணி நேரம் தான். உடனே தந்துடுவான், பூட்டிட்டு வந்துட்டே இருப்பார். ஜெயசுவாமிய அந்த திருமாவளியில கொண்டு வச்சிருவா, திரும்பி சாலை கொண்டு போயிட்டே இருப்பார். அப்படி இருக்கச்சே தீகமுத்திரை சாத்திரா இல்லையா? தீகமுத்திரை சாத்திரதுக்கு அப்புறம் இன்னொரு கைங்கரியம் பண்ண முடியும். சரி, சாத்தியத்தினா கைங்கரியம் பண்ண முடியாது இல்லையா? உன்னை வெளில விட்டுவாளே, வெளில விட்டு அப்படின்னு பெருமாள் சொன்னார். ஆழ்வார் சிரிச்சுட்டா, வேடிக்கையா திரும்பி கேட்டார், பகவான் நான் உன்னை கைங்கரியம் கேட்டனே தவிர கைங்கரியம் எந்த ரூபத்துல என்ன இருக்கலாமே, நான் நம்மாழ்வாராக இருந்த கைங்கரியம் பண்ணணும்னு நான் பிரார்த்திக்கலையே, அந்த மாதிரி நான் பிரார்த்திக்கலையே. கைங்கரியம் வேணும், அந்த கைங்கரியம் எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். நான் நம்மாழ்வாரா இருந்த கைங்கரியம் பண்ணாதான் ராத்திரி தீகமுத்திர சாத்தியாச்சான வெளில வந்தான். அந்த மாதிரி நான் கைங்கரியம் கேட்கல. நீ எந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு எந்த கைங்கரியத்தை கொடுத்தாலும் சரி, பகல் வேலையில ஆழ்வாரா இருந்து கைங்கரியம் பண்றேன், ராத்திரி வேலையில உள்ளுக்குள்ள ஏகாந்தமா நீ படுத்துட்டு இருப்பியணும், சயனிச்சுட்டு இருப்பியணும், அந்த சயனிச்சுட்டு இருக்கணும், அங்க பக்கத்துல நிக்கிறேன், அந்த இடத்துல ஒரு படுக்கையா இருக்கேன், அந்த இடத்துல ஒரு கதவா இருக்கேன், அந்த இடத்துல ஒரு விளக்கா இருக்கேன், அந்த இடத்துல ஒரு தாளமா இருக்கு, அந்த இடத்துல ஒரு விசிறியா இருக்கு. நான் ஆழ்வாரா இருந்த கைங்கரியம் பண்ணணும்னு நான் எதிர்த்து சொல்லலையே. இது கூட உனக்கு தெரியாதா? ஆழ்வாரா இருந்த கைங்கரியம் பண்ணணும்னா தான் தீகமுத்திர சாத்தியாச்சுன்னா வெளில வந்தானும். அப்ப உன் கைங்கரியம் கிடைக்கணும்னா எந்த திருமேனியினால் உத்தேசத்தான். சென்னால் குறையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபடியாம் நீர்கடலுள் என்றும் பணையாம் மணிவிளக்காம் பொம்பட்டாம் புங்குமனையாம் திருமார்கரவெஞ்சிருக்கிறார். அப்ப எந்த சரீரமாக இருந்தாலும் அந்த கைங்கரியம் மேலும் முக்கியத்தான். குலசேகர ஆழ்வார் திருவிழா எம்பெருமான் பொன்மனமேல் ஏதேனும் ஆவேனே, எம்பெருமான் பொன்மனமேல் ஏதேனும் ஆவேன்னு அந்த கைங்கரிய செல்வனை போலத்தான் கைங்கர் யாரு? அபிமானத்துங்கன் செல்வன். இந்த லக்ஷ்மணன் எப்படி கைங்கரியம் பண்ணாரோ அதை போல ஆர்த்தி, அதை போல நினைவு இருக்கக்கூடிய செல்வன் யாரு? திருக்கோட்டியூர் செல்வன். அபிமானத்துங்கன் அணிகோட்டியகோன் அபிமானத்துங்கன் செல்வன். அந்த செல்வனை போல. அடுத்து உபமானம் அசேஷாம் சாதுனாம் பிரகலாதனை போல சொல்லுவார். இன்னைக்குமே உபமானம் சொல்லணும்னாலே அந்த உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் ரெண்டும் ஒத்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எடுத்துக்காட்டு சொல்றோமோ, திருட்டாந்தம் சொல்றோமோ, ரெண்டுமே எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ஒரே உண்மை பொருந்தி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உபமானம்னா உபமானம் அசேஷானாம் சாதுனாம் பிரகலாதன். சாதுக்கள்ல யாருன்னு கேட்டா சந்தேகம் வேணா பிரகலாதன் தான் ஒன்னே எடுத்துடுவா. சாதுக்கள் ரொம்ப சாதுவா இருக்கா சுவாமி. சாதுன்னா ஒண்ணும் பேச மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரம் தெரிஞ்சு அதன் பிரகாரம் நடந்து பகவத் கைங்கரியம், பகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம் இந்த நிலையிலே இருக்கிறவர்கள் தான் சாதுன்னு பேரு. அவரா சுவாமி சாது அப்படி கடமுட்டின்னு இருப்பார், அப்படி அது இல்லை சாது. அவருக்கு இந்த சாஸ்திர வாசனை இல்லைன்னா அவர் சாது கிடையாது. அப்ப அந்த சாதுன்னு யாரு சொல்லுவா? பிரகலாதனை சொல்லுவா. அதே போல கைங்கரிய பரகல்னு யாருக்கு ஒண்ணு சொல்லுவோம், சந்தேகம் எல்லாம் லட்சணம் சொல்லுவா. அதுதான் அவருக்கு செல்வம். அந்த செல்வத்தை பெற்றிருக்கிற யாரு? செல்வ நம்பி. ஆக இவருக்கு எப்படி செல்வம்? 2 செல்வம் பார்த்தோம்னு, ஞான பக்தி வைராக்கியங்கள் செல்வம், 2வது செல்வம் கைங்கரியம் என்ற செல்வம். இதை 2 விதமா பிரிச்சு காட்டினார். இப்ப அதுக்குதான் திருஷ்டாந்தமாக பிரகலாதனையும் லக்ஷ்மணன்னு சொன்னார் இல்லையா, அவர்களை போல செல்வன். அப்ப செல்வன்மை இருக்கிறாருன்னா யார போல? செல்வன்மை இருக்கிறாரு. அணிகோட்டியர் போன் செல்வனை போலன்னு யார போலன்னு சொல்லியாச்சுன்னா, இல்ல பிரகலாதனுக்கு உபமானம் அப்படின்னு சொல்லி, பிரகலாதன் யார போல? சாதுக்களை போல பிரபானம் உபமானம் சொல்றாருயா. அதே போல கைங்கரியம் சொல்லியாச்சுன்னா யாரு? லக்ஷ்மணன் போல. அதே போல செல்வநம்பி போல உபமானம். அபிமானத்தின் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பல அடியேன். அவருக்கு எத்தனை செல்வம் கைங்கரியம் செல்வம் இருக்கிறதோ அதே போல திருமாலே நானும் அடியேனும் உன்னிடத்தில் கைங்கரிய செல்வம் படைத்தவன். இப்ப இத சொல்றவர் யாருன்னா ஐஸ்வர்யார்த்தி. இந்த பாசுரமே ஐஸ்வர்யார்த்தி பாசுரம். இந்த சொல்ற வரவன் ஐஸ்வர்யார்த்தி. இந்த ஐஸ்வர்யார்த்தி உள்ளே வந்து எனக்கு என்ன செல்வ கைங்கரியம்னு கேட்டான் பகவானை பார்த்து. எனக்கு என்ன செல்வம்
கைங்கரியம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, யாரை போல கைங்கரியம் வேணும்னு கேட்ட உடனே பெருமாள் கேட்டார், செல்வனை போல கைங்கரியம் வேணும்னு சொன்னார். அணுகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன்னு சொன்னனை போல. இந்த ஐஸ்வர்யா உள்ள வந்தாலும் பெருமாள் என்ன வேணும்? கைங்கரியம் தான். எது போல கைங்கரியம் வேணும்? அபிமானத்துங்கன்னு செல்வனை போல கைங்கரியம் வேணும்னு சொன்னார். அப்ப என்ன செல்வன் கேட்ட பெருமாள் கிட்ட, என்னது அபிமானத்துங்கனுடைய கைங்கரி செல்வம் என்ன? ஞானபக்தி வைராக்கியங்கள் ஒரு செல்வம், கைங்கரி ஒரு செல்வம். அந்த செல்வை திருண்டார். இப்ப அபிமானத்துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பலவடியன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நேற்று காலகட்டத்துல, நானும் உனக்கு பலவடியேன், ரொம்ப நாட்களாக நான் உனக்கு அடியவன் அப்படின்னு சொல்லிக் கொள்வது யாரு? ஐஸ்வர்யார்த்தி. இது சேருமான சேராது. ரொம்ப நாட்களாக நான் உனக்கு பழையடின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப செல்வ நம்பியும் இப்படித்தான் ஐஸ்வர்யார்த்தியா இருந்து பகவானுக்கு பழையடியன்னு ஆயிட்டாரா? முதல்ல இந்த சந்தேகம் வந்துடும். ஏன்னா ஒரு திருட்டாந்தம் ஒண்ணு சொன்னோம்னா, அவன் எல்லாம் என்னென்ன பண்ணிருக்காரோ அதே போல இவரா சுவாமி, அதே போல இவரா சொல்லி. இப்ப என்ன ஆயிட்டுன்னா, இப்ப செல்வ நம்பியை போல நானும் உனக்கு பழவடியன்னு யார் சொல்றா? ஐஸ்வர்யாத்திக்குள்ள வந்து ஐஸ்வர்யாத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த ஐஸ்வர்யாத்தி நேத்தி வரைக்கும் ஐஸ்வர்யாத்தியா இருந்தான், இன்னைக்கு பகவன் லாபார்த்தி ஆயிட்டான். ஆனவன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? அபிமானத்துங்கள் செல்வன் எப்படி உமக்கு கைங்கரிய பெறரா இருக்காரோ, எப்பவுமே எப்படி கைங்கரிய பெறராக, நானும் உனக்கு பழவடியேன்னு எப்படி கைங்கரிய பெறரா இருக்காரோ, அதே போல நானும் உனக்கு பழவடியேன்னு திருட்டாங்க சொன்னார். உடனே நமக்கு என்ன தோணும்னா, அப்பன்னா செல்வ நம்பி கூட இந்த ஐஸ்வர்யார்த்தி முதல்ல ஐஸ்வர்யார்த்தியா இருந்து அதுக்கப்புறம் இப்ப பகவல்ல வார்த்தியா மாறினாரோ பகவத் அனுகிரகத்தாலே. அதே போல செல்வ நம்பி முன்னாடி ஐஸ்வர்யார்த்தா இருந்தார் போட்டுருக்கு, இப்ப பகவத் லாபார்த்தை இருக்கா போட்டிருக்கு அப்படின்னு ஒரு சிரமம் வந்துடும். அதுதான் பாருங்க. அதாவது செல்வனை போல என்று அவரை உபமானமாக எடுத்தால், அப்ப இவருக்கு இருக்கிற கட்டம் அவருக்கு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இப்ப எதற்காக இந்த உபமானம் எடுத்ததுன்னா, அவருக்கு இருக்கிற கைங்கரிய செல்வம் இப்ப பெற்றுட்டோம் என்று சொல்வதற்கே தவிர இவர்கள் பட்டபாடுலாம் அவ தெரிஞ்சுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. என்ன பண்ணுவோம்? இப்ப ஐஸ்வர்யாத்தி இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஓ நான் முன்னாடி ஐஸ்வர்யார்த்தியா இருந்தேன், அதே போல செல்வ நம்பி ஐஸ்வர்யார்த்தியா இருந்தார், அவர் இப்ப கைங்கரியத்துக்கு வந்துட்டாரோ அதே போல நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வரல. அவர் எப்போதுமே அவர் பகவன் லாபார்த்தேன்னு உனக்கு பல அடியேன்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கைங்கரியம் பண்ணுமா போலே அந்த கைங்கரியத்துல எனக்கும் அன்பயம் உண்டு, அதை போல நான் வந்தேன்னு தெரிவிக்கிறாரே தவிர, ஓ நான் ஐஸ்வர்யார்த்தியா இருந்தேன் அதே போல அவரும் ஐஸ்வர்யார்த்தியா இருந்தார் அதை சொல்ல வரல. இவர் பட்டப்பாடு, இவர் ஐஸ்வர்யா இருந்த பட்டப்பாடுலாம் அது செல்வனுக்கு இருக்காருன்னா கிடையவே கிடையாது. அதான் இல்லை. இவர் பட்டப்பாடுனா அதற்கு அவர் தவிர ஏற்ற அல்ல. அடியவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சுவாமி என்ன சொன்னார், அடியனுடைய மனைவி முகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சுவாமி, ரொம்ப நல்லா இருக்கும். எது போல சந்திரனை போல அடியுடைய மனைவியுடைய முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாரு. கேட்டு விட்டார். அநேகமா கவிஞர்கள்லாம் தான் சொல்லுவா, சந்திரனை போல அழகான திருமுக மண்டலம் அப்படின்னு. அப்படி இருக்கச்சது இந்த ஒரு சுவாமி சொன்னார். உடனே கேட்ட சுவாமி என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், நன்னதான் இருக்கு சுவாமி நீ சொன்னது வாஸ்தவம் தான். அப்பன்னா உங்க மனைவியோட முகம் உங்க மனைவியுடைய கழுத்துல இருக்கா ஆகாசத்துல இருக்கான்னு கேட்டார். இப்ப அதுவா அர்த்தம் இருக்கு. அவர் சந்திரனை போல அழகா இருக்குன்னு சொன்னாச்சுன்னா அழகுக்கு மட்டும் சந்திரனை எடுத்துக்கணுமே தவிர, அதை விட்டு சந்திரன் ஆகாசத்துல இருக்கான் அதே போல இவருடைய திருமுக மண்டலம் ஆகாசத்தில் இருந்து அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அதே போல அபிமானத்துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த செல்வ நம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, அதே போல ஐஸ்வர்யார்த்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த செல்வன் எப்படி எப்பொழுதும் உனக்கு பல அடிமையா இருக்கிறானோ அதே போல அடியேனும் உனக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன். அந்த கைங்கரியத்துக்காக அபிமானத்துக்கள் செல்வன் திட்டாது வெளித்தாரு தவிர, ஓ இவர் ஐஸ்வர்யார்த்தியா இருந்தார் அதே போல செல்வ நம்பியா ஐஸ்வர்யார்த்தியா இருந்தார் என்கிற அர்த்தத்துல அவர் சொல்லல. அப்படின்னா இவர் பட்டபாடுலாம் அவர் சொல்ல.
அப்படின்னா ஏன்னா நேற்றுக்கு ஐஸ்வர்யாத்தியா இருந்து இன்னைக்கு அனந்த பிரயோஜனரான்னு சொல்ல வரல. இப்ப ஒரு கேள்வி, ஏற்கனவே இவருக்கு செல்வன்மையைத்தான் திட்டாந்தம் ஆக்கியாச்சு. அப்ப செல்வம் உப்பமா ஆக்கினால் அந்த கட்டம் 2 பேரும் ஒத்து போகுமா இல்லையா? அதனால இவர் ஐஸ்வர்யாத்தியாக இருந்து பகவல்லாபாத் ஆக்கியிருக்கார். இதன் போய் செல்வம் உப்பமான ஆக்கலாமா? இது நியாயமானா கேட்டுட்டு பட அடியேன், இதான் ரொம்ப முக்கியம். பட அடியேன் செல்வானம்பி என்னைக்கும் அடிமைத்தனத்தோடு இருக்கார். அதே போல இந்த ஐஸ்வர்யார்த்தி இன்னைக்குதான் சுவாமி வந்திருக்கார். என்னைக்கும் அதே போல பகவத் கைங்கர் ஈடுபட்டு இருக்காரு இல்லையே. ஆனா சொல்றது என்னமோ செல்வ நம்பியை போல திருமாலு நானும் உனக்கு பழ வெடியன்னு சொல்ற சமயம் இது சேராது. தினமும் நேற்றுக்கே கேட்டுட்டோம். இன்னைக்கு ஆனா இன்னைக்கு அது பார்த்துலாம் பார்த்தோம், முடியல. நாளைக்கு பார்க்கணும். அப்ப திருமாலே நானும் உனக்கு பழ வெடியேன் செல்வ நம்பி சொன்னார் நிஜம், அது உண்மை. ஏன்னா அவர் என்னைக்குமே பகவத் கைங்கிறத ஈடுபட்டு இருக்காரு. ஆனா அது நிஜம். இந்த ஐஸ்வர்யார்த்தி பட அடியேன், அந்த பட அடியன் செல்வ நம்பி எப்படி அந்த காலத்துல எப்படி இருக்காரோ அதே போல நானும் பட அடியன் சொல்லலாமா? சேராதே. சேராம இருக்க செய்து எப்படி சுவாமி பழமையிலே அடியவன் அல்லவே. பழமையிலே இவர் ஐஸ்வர்யார்த்தி, இவர் அடியவன் அல்ல. இவர் புதியதாக தான் அடியவர். இன்னைக்குதான் வந்திருக்கார். நேற்று வரைக்கும் இவர் ஐஸ்வர்யார்த்தி. ஆனால் பட அடியேன் என்கிற சப்த பிரியாவும் இருக்கு. பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்டு இதுக்கு 2 காரணம் சொல்ல போறார். ஆச்சரியமான வியாக்கியானம் பெரியவாச்சன் தந்தை 2 காரணம் சொல்ல போறார். என்ன காரணம்ன்றது பார்ப்போம். ஆழ்வாரும் திருமணார்ஜிய துல்லேசனம் ஆச்சாரியம் திருலேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை சார்ந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு தினம் கார்த்தால இதே மாதிரி 10 மணிக்கு காலக்ஷேபம் உண்டு. சாயங்காலம் தெரும் காலட்சேபம் அது முடிஞ்சவா வந்துக்காது.